வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக எழுத்தாளர் ஆதவன் தீட்சண்யா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். நேத்து நம்ம பேரலையில நானும் மில்டனும் உட்கார்ந்து பேசுவோம் அப்படின்ற அந்த ப்ரோக்ராம்ல உங்களோடு அதற்கு முந்தைய நாள் தனிப்பட்ட உரையாடல்ல பேசும்போது நீங்க என்னோட பகிர்ந்துகிட்ட ஒரு தகவலை சொல்லியிருந்தேன். விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் வருகின்ற கும்பலோட ஒப்பிட்டு இந்த கும்பலை நீங்க விமர்சிச்சிருந்தீங்க. அல்லது இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு ரொம்ப கிளாரிங்கான கம்பேரிசன்ஸ் வெளிப்படையா தெரிகிறது அப்படின்றத நீங்க சுட்டி காட்டியிருந்தீங்க. விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் என்பது மதத்தின் அடிப்படையில் வருவது அப்படின்றது பொது புரிதல். இது ரசிகர்கள் கூட்டம் அப்படின்றது ஒரு பொது புரிதல். இந்த ரெண்டு எப்படி ஒப்பிடுறது? அத நீங்களே விளக்குனா சரியா இருக்கும். பொதுவா இந்த பிள்ளையார் சதுர்த்தி அப்படிங்கிறது நம்ம ஊர்கள்ல அது ஒரு சாணிய பிடிச்சி அது மேல ஒரு அருகம்புல்ல சொறி வச்சு பண்றது, அல்லது மண்ணுல செஞ்சுக்கிறது, பசங்க விளையாட்டா செய்யறது, இப்படிதான் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனா இந்துத்துவ ஃபோர்ஸஸ் இங்க அவங்களுடைய செல்வாக்க தளத்தை விரிவுபடுத்துறதுக்காக அவங்க திட்டமிட்டு ஒரு தெருதோறும் அவங்க இறங்கி அதுக்கான வேலைகளை செய்யறதுன்ற ஒரு கட்டத்துல அவங்க கையில கிடைச்சவர் தான் இந்த விநாயகர் சதுர்த்தின்ற ஒரு வடிவம். இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய சிறுசும் பெருசுமாக நெறைய சிலைகள வாங்கி வச்சுட்டு, அந்த சிலைகள அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு தெரு இருக்குது அப்படின்னா, அந்த தெருவுல இருக்கிற பெரியவங்கள யாரையும் அவங்க அப்ரோச் பண்ண மாட்டாங்க. அ சின்ன பிள்ளைங்க, ஸ்கூல் பசங்க இந்த மாரியானவங்க கிட்ட குடுத்து, அவங்கள பொறுத்தவரைக்கும் பிள்ளையாருங்கிறது ஒரு கடவுள் அப்படிங்கிற நம்பிக்கையோடவும், அவங்களுக்கு அதுல ஒரு ஃபேண்டஸி இருக்குல்ல. அந்த ஒரு மனித உருவம், யானை முகம் இந்த மாதிரி ஒரு ஃபேண்டஸி இருக்குது. அப்ப அது அந்த வயதுக்குரிய ஒரு ஈர்ப்பு அதுல இருக்கு. அப்ப அவங்க கிட்ட குடுக்கறது, அப்புறம் அதுக்கு ஒரு தெய்வத்தன்மை இருக்கிறதுங்கிறதும், ஒரு அமானுஷ்யமான ஒரு சக்தி இருக்கிறதாவெல்லாம் ஏற்கனவே நமக்கு புனையப்பட்ட கதைகள்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போய் சேர்ந்துருக்கு. அப்போ என்னன்னா, அந்த மாரி வயசுல இருக்கக்கூடிய பசங்கள ஒரு 10 பேர அடையாளப்படுத்தி, அந்த 10 பேர்கிட்ட ஒரு சிலைய குடுத்து, அந்த தெரு முக்குல நீங்களே ஒரு இடத்த செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, நம்ம இது மாரி தான் வேல்சாமிபுரத்துல நீங்களே ஒரு இடத்த குடுங்கன்ற மாரி தான். அந்த பசங்ககிட்டயே அவங்க தெருவுல ஒரு இடத்த செலக்ட் பண்ண சொல்லி, அங்க அவங்கள வைக்கிறது. அப்புறம் அதுக்கு பனை ஓலையில இது போடுறது. ஒரு குடில் மாரி அமைக்கிறது. இல்லன்னா அதுக்கு வேற ஏதாவது ஒரு தற்காலிகமான ஒரு பந்தல் ஏற்பாடு பண்றது. இது எல்லாத்துலயுமே அந்த லோக்கல் கம்யூனிட்டியில அதுவும் குறிப்பா சிறார்களையும், இளைஞர்களையும் ஈடுபடுத்துறது. அப்போ ஈடுபடுத்தும்போது அவங்க கிட்ட அந்த சிலைய குடுக்கறது. பிறகு அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வைக்கிறாங்கன்னா, அ கரைக்கிறதுக்கு. அந்த ஒரு வாரமும் அத ஒரு செலிப்ரேஷனா மாத்துறது. அதுக்கு உண்டான செலவுகள், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க ஏதோ ஒரு தொகை குடுப்பாங்க போல இருக்கு. பசங்க சொல்லுவாங்க. அவங்க குடுத்தாங்க அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனா இவங்க கையில ஒரு ரசீது இருக்கும். ஒரு ரசீது புத்தகம். அது பார்த்தீங்கன்னா, எப்ப வேணாலும் வசூல் பண்ணிக்கிறாங்க மாரி தான் அந்த ரசீது புத்தகம் இருக்கும். ஆ அந்த ரசீது புத்தகம் அல்லன்னா வெறுமனே கூட்டமா போய் சேர்ந்து வீடு வீடா கேட்கறது அப்படின்னு. அப்ப வீடு வீடா போய் கேட்கும்போது, அவங்க வெளியாள் கிடையாது. அந்த தெருவுலயே குடியிருக்கிற பசங்க தான். அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு பையனுக்கு 2 வீடு தெரியுதுன்னா, அந்த போற செட்டுக்கு அந்த தெருவுல இருக்கிற பாதி வீடு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப பெரும்பாலான வீடுகள கவர் பண்றது, அவங்க கிட்ட காசு கேட்கறது. அப்ப நம்ம தெரு பசங்க அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு அவங்க குடுக்கறது. ஆனா அவங்களுக்கு பக்தியோ, அல்லது இது மதமோ, அல்லது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சங் பரிவாரத்துடைய திட்டமோ, அல்லது பிற மதத்துக்கு எதிராக இந்த துவேஷத்த ஊட்டுறதுக்காக இத இந்த விஷயம்லாம் எதுவுமே தெரியாது. அது இதுக்கு பின்னாடி இருந்து அந்த சிலைய குடுத்து இத தூண்டுதலா நடத்துறவங்கலாம் யாருன்னு தெரியாது. அது அநேகமா அவங்க ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு குழுவுல இருக்கலாம். அல்லது யாராவது அந்த தெருவுல இந்த அமைப்புகளோட தொடர்புல இருக்கிற யாராவது ஒருத்தரு, அந்த தெருவுலயோ, அருகாமை தெருவுலயோ இருப்பாங்களே ஒழிய, இது இந்த களத்துல இருந்து பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பசங்க தான். இந்த சின்ன பசங்ககிட்ட பொறுப்ப குடுக்கும்போது, அவங்களுக்கு ஏதோ தங்ககிட்ட ஒரு பொறுப்ப குடுத்த மாரியும், நாம ஒரு பெரிய வேலைய செய்றோங்கிற மாரியும், அவங்க ஒரு உற்சாக மிகுதியில அவங்களுக்கு தோன்றதெல்லாம் செய்வாங்க. இப்போ இந்த வருஷம் போறாங்க, போய் ஒரு இடத்துல கேட்கறாங்க. ரூ. 10 குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ரூ. 10 அடுத்த வருஷம் ரூ. 20 கேட்கறது, அல்லது ரூ. 100 கேட்கறது. போன வருஷம் குடுக்க மாட்டோம்ன்னு சொன்னவங்கள, இந்த தடவ போன வருஷமே நீ குடுக்கல, இந்த வருஷம் குடுக்கலன்னா என்ன அர்த்தம்னு கேட்கறது. அப்படி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பசங்களுடைய டோன் மாறும். இந்த டோன மாத்துறது எதுன்னு சொன்னா, இந்த ஒரு 5 நாள், 6 நாள் சிலைய வச்சிருந்துட்டு, அதுக்கப்புறம் கரைக்க போம்போது இவங்க கேட்கிற கோஷங்கள் இருக்குல்ல, அங்க கரைக்க போற இடத்துல இவன் அப்படியே இன்னொன்னா மாறுவாங்க. பசங்கள இன்னொன்னா மாத்துவாங்க. ஏன்னா அங்க முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் ஸ்லோகன்ஸ் அவங்க கேட்கறாங்க.
ஒரு இந்த தேச பெருமிதம், அவங்க சொல்லக்கூடிய இந்து பெருமிதம், இந்து மதத்துக்கு ஆபத்து, இன்னும் இஸ்லாமியர்களால பாரத் ஆபத்து, மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய், இந்த மாதிரி வந்து ஒரு அந்த அந்த வயதுக்கே உரிய ஒரு கிளர்ச்சி தன்மை இருக்கு இல்லையா? அந்த கிளர்ச்சி தன்மையை இன்னும் மிகையாக்குற மாதிரியான முழக்கங்கள், அப்புறம் கொடி, வாத்தியங்கள், இது எல்லாம் சேர்ந்து பசங்களை வந்து அந்த அதனுடைய கருத்தியலுக்குள்ள மெதுவா வந்து கொண்டு வர்றது. அப்போ அந்த கருத்தியலுக்குள்ள இவங்க மெதுவா போக போக அந்த தெரு பையன் அப்படிங்கிற அந்த அடையாளத்துல இருந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்நியப்பட்டு அந்த தெருவை வந்து ஏதோ ஒரு வகையில கண்ட்ரோல் பண்ணணுன்றவனாக, அல்லது அந்த தெருவுல வந்து நம்ம நினைச்சதை செய்யணுங்கிற ஒருத்தனாக கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறது. இதுதான் வந்து இது வந்து சொந்த மக்களையே ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒருத்தனா மாத்துறது. அவங்களுடைய நம்பிக்கையை பெறுவது, அவங்க அந்த தெருவுக்கு தேவையானத அல்லது மக்களுக்கு தேவையானத ஒண்ணு செஞ்சு அல்ல. இவங்களுக்கு தேவையான ஒண்ணு செஞ்சு குடுக்கறதுக்கான ஒரு அதிகாரத்த தான் வந்து பெற்றுக்கொண்டதாக நினைத்து, அதன் மீது மக்களை வந்து அதிகாரம் செய்வது அல்லது வசூல் பண்றது. அப்புறம் வசூல் பண்ணத வந்து பிள்ளையார் எப்படியும் கணக்கு கேட்க போறதில்ல. அப்புறம் வந்து அவங்களுக்கு சிலைய குடுத்தவங்களும் எதுவும் கணக்கு கேட்க போறதில்ல. அப்ப வசூல் பண்ண தொகை பசங்ககிட்ட கைக்கு வருதுன்னா, அந்த செலவு அந்த தொகையை வச்சுக்கிட்டு என்ன செய்யலாங்கிறதெல்லாம் அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இப்ப இந்த மாதிரி தான் அந்த விநாயகர் சிலை சதுர்த்தியை முன்னிட்டு லோக்கல் கம்யூனிட்டி இப்படிதான் ஆர்கனைஸ் பண்ணப்படுறாங்க. நீங்க அப்படியே நீங்க தாவேக்கால பாத்தீங்கன்னா இதனுடைய எல்லா விதமான ஒப்புமையான விஷயங்களும் இருக்கும். இவங்களுக்கு வந்து இந்த வயதுக்குரியவர்களுக்கான சமகால பிரச்சனைகள் எதையும் விஜய் சொல்ல போறதில்ல. இப்போ அதுல வரக்கூடியவங்க வந்து இன்னைக்கு மாணவர்கள் குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு உள்ள குழந்தைங்களுக்கு என்ன ஆபத்துங்கிறத பத்தி விஜய் ஏதாவது பேசியிருக்கிறாரா? தேசிய கல்விக் கொள்கை வருது. அந்த கல்விக் கொள்கை வந்தா 3ஆம் கிளாஸ் படிக்கும் போதே நீங்க என்ட்ரன்ஸ் எழுதணும். 5ஆம் கிளாஸ்ல என்ட்ரன்ஸ் எழுதணும். 8ஆம் கிளாஸ்ல என்ட்ரன்ஸ் எழுதணும். 12வது படிக்கிறதுக்குள்ள 11 பப்ளிக் எக்ஸாம் எழுதணும். அப்படின்னு அந்த பசங்க கிட்ட சொல்லி, ஆகவே இந்த தேசிய கல்விக் கொள்கையை நாம எதுக்கணும் அப்படின்னு ஒண்ணும் அவங்க கிட்ட சொல்ல போறதில்ல. அல்லது நீங்க படிச்சு முடிச்சு வெளியில வந்தா, நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற ஒரு கண்ணியமான வேலை, அந்த வேலையிலிருந்து வரக்கூடிய ஒரு கண்ணியமான ஊதியம், அதன் வழியாக இந்த ஒரு நவநாகரிகமான ஒரு வாழ்க்கை 21ஆம் நூற்றாண்டுக்கான ஒரு வாழ்க்கையை உங்களால வாழ முடியும். அதுக்காக நான் பாடுபடுறேன் அப்படின்னு அவர் ஏதாவது சொல்றாரா? அல்லது அதுக்காக நீங்க போராடணும்னு ஏதாவது சொல்றாரா? அதுவும் கிடையாது. நீங்க குடியிருக்கிற தெருவுல சாலை வந்து செப்பமிட்டப்பட்ட சாலை இருக்கா? நல்ல ஒரு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கிடைக்குதா? பாதாள சாக்கடை இருக்கா? உங்க மின்தடை இல்லாம இருக்குதா உங்க தெருவுல? உங்களுக்கு அருகாமையில வந்து பள்ளிக்கூடம் இருக்கா? பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள் இருக்காங்களா? போதுமான விளையாட்டு கருவிகள் இருக்கா? அல்லது போதுமான லேப் வசதி இருக்கா? நீங்க ஒரு கற்கக்கூடிய சூழல் வந்து உகந்ததா இருக்குதா? விளையாட்டு திடல் இருக்கா உங்க ஊர்ல? இந்த இந்த அல்லது நூலகத்துக்கு நீங்க போற வழக்கம் உண்டா? இப்படி ஏதாவது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிட்டு, அவர்களை வந்து ஒரு சமூக மனிதனாக மாற்றுவதற்கு, அவர் ஒரு தன்னளவிலாகட்டும், ஒரு பொது மனிதனாகவும் மாற்றுவதற்கு ஏதாவது அவர் பேச போறாரான்னா, அதுவும் பேச போறதில்ல. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இங்க எப்படி விநாயகர் சதுர்த்திக்கு வந்து விநாயகருக்கு இவங்க என்ன பெரிய சுண்டல் அண்டா அண்டாவா சுண்டல் வச்சாலும் விநாயகர் ஒண்ணு இவங்களுக்கு எதுவும் செய்ய போறதில்ல. அதே மாதிரிதான் இவங்க விஜய்க்காக இது பண்ணாலே அவரு எதுவும் பண்ண போறதில்ல. அவரு ஒரு 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா, அப்ப இவ்வளவு நாளா நீ 200 கோடியா 62 படத்துக்கு வாங்கியிருக்கிற. அதை வச்சுக்கிட்டு என்ன இந்த ஊருக்கு இது வரைக்கும் வந்து ஒரு ஓட்ட காசு செலவு பண்ணிருக்கியா நீ? இதை யாரு கேட்கறது? இதை கேட்கறவன் அங்க இல்ல. அங்க அந்த அவரை சுத்தி இருக்கிற அந்த செட்டு வந்து யாரும் கிடையாது. ஒவ்வொரு 62 படத்துல வந்து நீங்க இப்போ ஒரு விமர்சனம் வருது. அவரு 62 படத்துல நடிக்கவே இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு அவருக்கு இருக்குது. இப்ப 63வதா அன்னைக்கு போட்ட அந்த வீடியோல தான் பிரமாதமா நடிச்சிருக்கிறாரு. இதை 63வது படமா கணக்குல எடுத்துக்கணும் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. இப்ப இவ்வளவு நாள் நீ சம்பாரிச்சதுல இருந்து இந்த சமூகத்துக்கு எதுவுமே பயன்படல. நீ சம்பாரிச்சதுல இருந்து தான் இப்ப செலவழிக்கிறியாங்கிறதும் கேள்வி. நீ செலவழிக்கிறதுக்கு பின்னாடி யார் அந்த இன்வெஸ்டர்ஸ் யாருன்றதும் தெரியல. நீங்களே செலவழிக்கிறீங்கன்னா, நீங்க சம்பாதிக்கிறத விட்டுட்டு வந்து சம்பாரிச்சு வச்சதை செலவழிக்கிறீங்கன்னா, அதுக்குன்னு என்ன நோக்கம் அப்படிங்கிறது வந்து வெளிப்படையா வேணும். அந்த ஒரு அரசு அதிகாரம் தான் உங்களுக்கு வேணும். அந்த அரசு அதிகாரத்தை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? உங்களை நம்பி இருக்கக்கூடிய சிறார்கள், இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு உருப்படியான திட்டம் ஏதாவது முன் வச்சிருக்கீங்களா? அந்த திட்டத்தை அடைவதற்கான தீர்வு ஏதாவது வச்சிருக்கீங்களா? வழிமுறை ஏதாவது வச்சிருக்கீங்களா? உங்க கையில வந்த பின்னாடி ஒரு 2026ல உங்க கையிலேயே ஒப்படைச்சா 2031க்கு வரும்போது தமிழ்நாடு என்னவா இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது கனவு இருக்கா? ஒண்ணுமே இல்லையே. சும்மா ஒரு ஒரு பஸ் சீட்ல உட்காந்துக்கிட்டே லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கிறேன்னா, முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்து போட்டு என்ன பண்ணிட போறீங்க? பெரிய சேரா இருக்குது, பெரிய லைட்டா இருக்குதுன்னு அணைச்சு விளையாடுவாரு. இதைத்தானே வந்து எனக்கு
அந்த அந்த பசங்க எப்படி வந்து கேள்வி வரைமுறை இல்லாம, விநாயகருக்கு சக்தி இருக்குதான்னு தெரியாம, விநாயகருக்கு என்ன மகிமைன்னு தெரியாம, எப்படி விநாயகர வந்து ஒரு பொம்மையைப் போல, அல்லது வந்து அதுக்குள்ள ஏதோ ஒரு அற்புதமான ஒரு உருவத்த பார்த்த ஒரு மனக்கிளர்ச்சியைப் போல, திரையில் பார்த்துக் கொண்டிருந்த, திரையில் சில சாகசங்களை செய்து கொண்டிருந்த ஒரு விஜயை நேரில் பார்ப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிற அளவுல தான் அவர் பின்னாடி திரண்டிருக்கிறாங்களே ஒழிய, மத்தபடி எனக்கு 2க்கும் ஒண்ணு மாரி தான் எனக்கு தெரியுது. ரொம்ப முக்கியமான ஒப்பீடு நீங்க சொன்னது. ஏன்னா, வெளிமாநில ஒப்பீடுகள நம்ம நெறைய கேட்டிருக்கிறோம். உள் மாநிலத்திலேயே 2 இது ஒரு 10, 15 பேர் ஊருக்கு இருந்தாங்க. இங்க வந்து ஒரு 1000, 2000 பேர் ஊருக்கு அப்படின்ற அளவுல இது எண்ணிக்கை மாறி இருக்கு. ஆனா மாறி எண்ணிக்கை மாறினாலும் இவங்களுடைய சிந்தனை ஓட்டம் வந்து அதே அளவுல அப்படியே தான் இருக்கு. ரொம்ப வெளிப்படையா பல்வேறு தரப்புகள்ல இருந்து விஜய்க்கு ஆதரவு அப்படின்ற அடிப்படையில வர்றதையும் பார்க்க முடியுது போல. இந்த 42 பேர் மரணத்திற்கு விஜய் ஏன் இரங்கல் தெரிவிக்கவில்லை அப்படின்னு கேட்டோம்னா, விஜய் வரவேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு ஏதோ வேலைகள் இருந்திருக்கலாம். அவருக்கு பல காரணங்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு மருத்துவ தரப்பிலிருந்து ஒரு சிலர் அத பேசுறாங்க. செயற்பாட்டாளர் தரப்பிலிருந்து அத பேசுறாங்க. இந்த இவ்வளவு நிகழ்ந்த பிறகும் அதை அவருக்கான ஏற்பை உருவாக்கி தருவது, அவருடைய மௌனத்திற்கு நல்ல காரணம், நல்ல நோக்கம் கற்பிப்பது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல நம்ம இத புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய மெனக்கெட வேண்டியதே இல்ல. இது ஒரு ஒரு தமிழ் சமூகத்துக்கு புறம்பான ஒரு அவருடைய நடத்தைய நான் பார்க்குறேன். நான் அன்னைக்கு ஒரு சன் நேர்காணல்ல கூட நான் சொல்லும்போது சொன்னேன். சாதாரணமா நம்ம ஒரு இடத்த கடக்கும்போது, ஒருத்தர் மேல தெரியாம கால் பட்டுச்சுன்னா கூட, அப்படி கால் பட்ட உடனே வந்து ஒரு மன்னிப்பு கேட்போம். உடனே தொட்டு கும்பிட்டு, "சாரி" அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அத அவரு எதிர்பார்க்கிறாரோ இல்லையோ, ஆனா நமக்கு ஒரு 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 குற்ற உணர்ச்சி வந்துருது. அவர் கால இடிச்சிட்டோம். அ அவரு அத டிஸ்டர்ப் ஆயிருப்பாரு அப்படின்னு சொல்லி பண்றோம். அப்போ அ இதுதான் நம்முடைய இயல்பான சுபாவம்ன்னு சொல்றேன். நீங்க ஒரு ரயில்ல பயணம் பண்றீங்க. நீங்க ஒரு அகாலத்துல வந்து ஒரு ட்ரெயின்ல ஏறுறீங்க. அப்படி ட்ரெயின்ல ஏறும்போது, மத்தவங்கலாம் தூங்கிட்டு இருப்பாங்களே, நம்ம எப்படி லைட்ட போடுறது? அப்படின்னு ம், யோசிப்பீங்க. ம். ஆமா. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற இடத்துல ஒரு 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 ஒருத்தர தொந்தரவு பண்றத பத்தி நமக்கு நெறைய மனத்தடைகள் இருக்கு. அது மனத்தடை இல்ல. நம்முடைய ஒரு அறம் சார்ந்த வளர்ப்புல இருந்து நான் சொல்றேன். ஒருத்தர தொந்தரவு பண்றதுக்கு நம்ம அவ்வளவு யோசிப்போம். நீங்க அந்த அந்த மாரி தொந்தரவு பண்றத வந்து நம்ம ஒரு 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 நாகரிகம் அடைந்த ஒருத்தர் செய்யக்கூடிய செயலா நம்ம கருதுறது இல்ல. அப்படின்னா, அவரு நீங்க பாத்துங்க, ஒட்டுமொத்தமா ஒரு பொது அமைதிக்கு ஒரு சீர்குலைப்ப செய்றாரு. வர்ற வழிநெடுக அவருடைய சேட்டைகளும், அவருடைய ரசிகர்களுடைய சேட்டைகளும் வந்து அந்த பகுதி முழுக்க வந்து ஒரு பெரிய ஒரு கலவர மனநிலையை உருவாக்குது. யாருக்கு என்ன நடக்குமோ தெரியலங்கிற ஒரு பதட்டத்த உருவாக்குறாங்க. இந்த இந்த என்ன நடக்குமோ அப்படிங்கிற அந்த பதட்டம் வந்து, அது ஒரு கட்டற்ற சுதந்திரம் தங்களுக்கு இருப்பதாக, அல்லது எதுவாக இருந்தாலும் விஜய் நான் பார்த்துக்குவாரு நமக்கு அப்படிங்கிற மாதிரியாக அவங்க வர்றது இருக்குல்ல. அப்போ ஒரு பொது சொத்துகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. அவங்க நிகழ்ச்சி நடத்த வர்ற வழி முழுக்க யாருக்கும் எந்த உத்தரவாதமும் கிடையாது. அவங்க நிகழ்ச்சி நடத்துற இடத்துல யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது. இதெல்லாம் தான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, பங்கேற்கிற அவங்களுக்கே எந்த பாதுகாப்பும் கிடையாது. அவங்க உயிரோடு திரும்புறதுக்கு எந்த உத்தரவாதம் கிடையாதுன்றது தான் விக்கிரவாண்டி தொடங்கி இங்க நீங்க வந்து கரூர் வரைக்குமாக நடந்த விஷயங்களுடைய சாராம்சமா நான் அப்படிதான் பார்க்கிறேன். அப்படி இல்ல மக்கள இருக்கும்போது குற்றம் சொல்லலாமா? மக்கள் மக்கள் மேல குற்றம் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு பார்வை அதுல வந்துருது. அது சொல்றாங்க. இல்ல நானும் இப்ப மக்கள குற்றம் சொல்லல. ம். என்ன அப்படின்னா, நான் திரும்ப சொல்றேன். மக்கள நான் குற்றமே சொல்லல. அப்போ அவரை நம்பி வரக்கூடியவர்கள் எப்படி இருக்கணுங்கிறத பத்தி, அவர் ஒரு ஒரு நடிகனா இருக்கும்போது, தன்னுடைய படத்த பார்க்க வர்றவன் விசில் அடிக்கணும், கொண்டாடணும், தன்னுடைய கட் அவுட்டுக்கு பால் ஊத்தணும், காவடி எடுக்கணும், மண் சோறு திங்கணும்னு வந்து அவர் எதிர்பார்க்கிறாருன்னா, அது அவங்க தனிப்பட்ட விஷயம். அது ஒரு ம். தியேட்டருக்குள்ள நடக்கிற விஷயம். முதல்ல அதுவே சரியான்றத நம்ம வந்து கேள்விக்கு உட்படுத்தணும். அது வேற விஷயம். ஆனா, நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சி என்று தொடங்கியிருக்கிறீர்கள். ஒரு அரசியல் கட்சி என்று சொன்னால், நீங்கள் இந்த நாட்டினுடைய மக்களை ஆள்வதற்கு அதிகாரம் கேட்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறீங்க. அப்ப அந்த அதிகாரம் என்பது நீங்க நாளைக்கு உங்க ரசிகர் மன்றத்துக்கு தலைவராகவோ, உங்க ரசிகர் மன்றத்துக்கு தனி முதலமைச்சராகவோ ஆகப் போறதில்ல. நீங்க ஒரு ம். தமிழ்நாட்டுக்கான ஒரு ஆட்சியாளராக உங்களுக்கு அதிகாரத்த கேட்டு வர்றீங்க. அப்படின்னா, இந்த நாட்டுல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோடும் சம்பந்தப்பட்டது. அவருடைய நடத்தை, அவருடைய பேச்சு, அவருடைய செயல், அவர் வெளிப்படுத்தக்கூடிய அவர் வந்து சொற்கள், அவருடைய உடல் மொழி அனைத்துமே எல்லாரோடையும் சம்பந்தப்பட்டது. அப்படின்னா, நீங்க உங்களுடைய விசுவாசிகளாக அல்லது உங்களுடைய அணுக்க தொண்டர்களாக, ரசிகர்களாக நீங்கள் எப்படிப்பட்டவர்களை வளர்க்க விரும்புகிறீர்கள்?
நீங்க யாரையுமே வளர்க்க விரும்பல. ஏற்கனவே ஒரு விடலை பருவத்தில் இருக்கக்கூடிய அல்லது நல்லது கெட்டது அறியாத பருவத்தில் இருக்கக்கூடிய நாட்டு நடப்புகளை, அரசியல் சூழலை, விலைவாசியை, பொருளாதாரத்தை, பண்பாட்டை, சமூக போக்குகளை இது எதையுமே அறியாமல், இன்னும் சொல்ல போனால் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாட புத்தகத்துடைய சிலபஸை கூட முழுமை அறியாத பல பேரை நீங்கள் உங்களுடைய அணுக்க தொண்டர்களாக நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், அவர்கள் இருப்பதில் நான் தவறு என்று சொல்லவில்லை. அவர்களை நீங்கள் அமைப்பு ரீதியாக மாற்றுவது, அரசியல் ரீதியாக அவர்களை வளர்த்தெடுப்பது, அவர்களுக்கு ஒரு பொது ஒழுங்குள்ள மனிதனாக நான் ஒழுங்கு என்று சொன்னால் பீடி சிகரெட் குடிக்கிறது, கால் மேல இந்த கால் போடுறது, துப்பட்டா இந்த இந்த ஐட்டத்துக்குள்ள நான் போல நான் அந்த ஏரியாவுக்குள்ள போல. ஒரு ஒரு சமூகம் இயல்பாக இன்னொரு மனிதனுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு வராமல் வாழ்வதற்குன்னு நமக்கு ஒரு பயிற்சி இருக்குல்ல, அந்த பயிற்சிக்குள்ள நீங்க உங்களுடைய கூட இருக்கிறவரையும் நீங்க உருவாக்கணும். அப்படி உருவாக்காமல் இருக்கக்கூடிய ஒரு தன்னுடைய தொண்டர்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை இவர்கள் எந்த நியாயத்தின் பெயரால் இவர்கள் ஆதரிக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் இல்ல, வேற எந்த விளக்குமாறு அந்த இடத்துல இருந்தாலும் இவங்க ஆதரிப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு மாற்று வேணும்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறவங்க, ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருக்கிறவங்க. அந்த மாற்றுன்னு இவங்க நீங்க யார் யாரையோ பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க அந்த மாற்றுன்னு. இவங்க அது கடைசியில ரஜினியை தான் ரொம்ப நம்பி கிடந்தாங்க பாவம். அவரு அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் இமயமலைக்கு போய் ஞானம் வந்துச்சோ இல்லையோ, ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால இங்க கட்சி ஆரம்பிச்சா எடுபடாதுங்கிற ஞானத்தை அவர் இமயமலையிலயோ இருக்கிற இடத்துலயோ கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சு அவர் அந்த ஞானத்தை அடைஞ்சதுனால அவர் கட்சி ஆரம்பிக்கல. அவர் கட்சி ஆரம்பிக்கலங்கிறதுல இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய துயரம். அந்த துயரத்துக்கு ஒரு வடிகாலை போல அடுத்து விஜய் களமிறக்கப்படுகிறாரா அல்லது களம் இறங்கினாரான்றது ரெண்டும் அந்த கேள்விக்கு நாம இன்னும் விடை தேடல. அப்ப இந்த மாற்றம் வேண்டும். இந்த மாற்றம் யாரிடம் இருந்து வேணும்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கருத்தாக்கத்தின் பேரில் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய சக்திகளிடமிருந்து இவர்களுக்கு மாற்று வேண்டும். அந்த மாற்று இவங்க திமுக முழுக்க திராவிட கருத்தியல்ல இருக்கிறாங்களா, ஆரிய கருத்தாக்கத்தை முழுமையா எதிர்க்கிறாங்களா, சனாதன கருத்தியலுக்கு எவ்வளவு தூரம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அரசு ரீதியாக கட்சி ரீதியாக தமிழ் சமூகத்திற்குள் அவர்கள் என்னென்ன விதமான பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற விவாதம் தனி. ஆனால் நிச்சயமாக இவங்களுக்கு அது ஒவ்வாமையா இருக்குது. இன்னைக்கு இருக்கிற இதே அளவிலான ஒரு திராவிட அரசியல் பேசக்கூடிய கட்சிகள், அதனுடைய ஆட்சி, இந்த விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு ஒவ்வாமையோடு பார்க்கிறார்கள். இந்த ஒவ்வாமையாக பார்த்து கொண்டிருவர்களுக்கு ரஜினி தான் கடைசி புகலிடமாக இருந்தாரு. ரஜினி கை கழுவிய சூழலில் இவர்கள் விஜய் வந்த உடனே விஜய் பக்கம் தங்களுடைய ஒரு தங்களுக்கு ரொம்ப ஆதரவானதாக தங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் வைக்க பாக்குறாங்க. அதுல இவங்க பேசக்கூடிய அவரு விஜயினுடைய வரவு எப்படிப்பட்டது, அவர் இயேசுநாதரை போல இருக்கிறார், சிலுவையில அறையப்பட்டவரை போல இருக்கிறார், அல்லது உயிர் தெழுந்தவரை போல இருக்கிறார் அப்படின்னு நீங்க பேசுறது எல்லாமே உங்களுக்கு வெறுமனே விஜயை பார்த்து நீங்க வியந்து பேசுறது இல்லை. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு திராவிட கருத்தியல் சார்ந்த ஒரு எதிர்ப்பு உணர்ச்சி உங்களுக்குள்ள இருக்கலாம். ஒண்ணு, இடதுசாரி கருத்தியலுக்கு எதிரான ஒரு வன்மம் இருக்கலாம், அம்பேத்கரிய கருத்தியலுக்கு எதிரான ஒண்ணா இருக்கலாம். ஆனா இதைத்தானே அவரும் பேசுறாருன்னா, அவரு பொம்மையா தான் வச்சிருக்கிறாரு. அவங்கள எல்லாருமே பெரியார், அம்பேத்கர் எல்லாத்தையுமே பொம்மையா தான் வச்சிருக்கிறாரு. இவருக்கு கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னார்ல, பாஜக எங்களுக்கு கொள்கை எதிரின்னு. முதல்ல உன் கொள்கை என்னன்னு சொன்னாதானே நீ எதிர்க்கிறியா இல்லைன்னு எனக்கு தெரியும். கொள்கை எதிரினா இப்ப கொள்கை எதிரினா எந்த கொள்கையே அவங்க கிட்ட நீ எதுக்குற அப்படின்றத அவர் சொல்லவே இல்லை. இப்ப அப்படி சொல்லப்படாத நிலையில விஜய அவருடைய வரவு பெரிய மாற்றத்தை உருவாக்கும், அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை வேறு வகையாக உயர்த்தி கொண்டு போகும், அல்லது வேறு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் கொண்டு வரும் அப்படின்லாம் இவங்க பேசக்கூடிய விஷயங்கள், அல்லது அரசியலுக்கு இதுவரைக்கும் வராத புதிய தலைமுறையை சேர்ந்தவர்களை அரசியலுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இது ஆல்பா ஜெனரேஷன் அரசியலுக்குள்ள வருது, இவங்க எல்லாமே நாட்டினுடைய நலன்ல அக்கறையா உள்ளவங்களா இருக்கிறாங்க. அவரே இது வரைக்கும் நாட்டு நலன்ல தனக்கு என்ன அக்கறை இருக்குதுன்னு சொல்லல. அப்புறம் அவர் பின்னாடி வர்ற பால்வாடி ஸ்கூல் பிள்ளைங்க சொல்லாங்க அப்படின்னு இவங்க நினைக்கிறதெல்லாம் இவங்களுடைய அதிகப்படியான மிகைப்படுத்தக்கூடிய கூற்றுகள் தானே ஒழிய, அதுக்கெல்லாம் விஜய்க்கே பாவம் இதெல்லாம் அவங்க பேசுறதெல்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. இந்த திராவிட இயக்க அரசியல் மீதோ அல்லது இடதுசாரி அரசியல் மீதோ கம்யூனிஸ்டுகளின் மீதோ வர்ற வெறுப்பு, கம்யூனிஸ்டுகளின் மீது வருகின்ற வெறுப்பை கூட ஒரு இடத்துல தன்னுடைய தனி உடைமை பாதிக்குமோ அப்படின்ற ஒரு சுயநலத்திலிருந்து அணுகுகிறார்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம்
புரிஞ்சுக்க முடியுது. திராவிட இயக்க அரசியல் மீதான வெறுப்போ அல்லது வந்து இருக்கின்ற ஆட்சியாளர்களின் மீதான வெறுப்போ, இது ஒரு மாதிரி ஒரு அனார்கிஸ்டா பிஹேவ் பண்றாங்களோ, ஒரு அராஜகவாதிகளா பிஹேவ் பண்றாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை அதுல பார்க்க வேண்டியது இருக்கும்னு தோணுது தோழர். ஏன்னா எதன் மீதும் பற்றில்லை, எதன் மீதும் நம்பிக்கை இல்லை. தமிழ் என்கின்ற அடையாளத்தின் பெயராலா இவர்கள் திரளுகிறார்கள்? கிடையாது. சமூக நீதி கிடையாது, இடதுசாரிகள் கிடையாது, கம்யூனிசம் கிடையாது, திராவிட இயக்கம் கிடையாது, தேசியவாதம் கிடையாது, எந்த வாதமும் கிடையாது, தலைவர் வாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் மேன் ஒன் ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரியான ஒரு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. இது வந்து ஆஹ் எப்படி இந்த இடத்துல வந்து அடைந்தது? இது அப்ப இந்த முற்போக்கு சக்திகளினுடைய பின்னடைவா, அல்லது இவர்கள் இவ்வளவு காலம் செய்ய தவறியதை இவர் வேற ஒன்னா செய்யறாரா? இதை எப்படி பாக்குறது? இல்ல ஒரு சமூகம் வந்து ஒரு அடிப்படையான சில மாற்றங்களை அடைஞ்சு, அந்த மாற்றங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு முயற்சி மேற்கொள்ளும் போது, அந்த நிலைநிறுத்தப்பட வேண்டிய அந்த மாற்றத்தை கண்டு பொறுமிக் கொண்டிருப்பவர்கள், அவங்க ஒன்னும் அமைதியாயிர மாட்டாங்க. அல்லது சோர்ந்து போயிட மாட்டாங்க. அவங்க வந்து உள்ளுக்குள்ள இருந்து வேலை செய்வாங்க. இப்ப நீங்க ஆர்எஸ்எஸ்னுடைய உருவாக்கத்தை எடுத்துங்க. அதனுடைய நூற்றாண்ட கொண்டாடி இருக்காங்கல்ல இப்போ. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 1920கள்ல தான் அம்பேத்கர் வராரு, பகத்சிங் வராரு, கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்படுது. மும்பையில வந்து ஒரு பெரிய அது ஒரு தொழில் நகரமாக மாறுகிறது. பல்வேறு விதமான மாற்றங்கள் வந்து இங்க நடந்துகிட்டு இருக்கு. அரசியல் அதிகாரத்தை கைமாற்றி கொடுப்பதற்கான அல்லது பகிர்ந்து கொள்வதற்கான பல்வேறு பேச்சுவார்த்தைகள் வந்து தொடங்கப்படுது. இப்ப இது எல்லாமே அதே மாதிரி நீங்க 1924ல சிந்துவெளி நாகரிகம்னு ஒண்ணு இருக்கிறத உலகத்தை அறிவிக்கிறாங்க. 1925ல ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்படுது. 24ல சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கிறாங்க. அது தொல் திராவிட நாகரிகமாக இருக்கலாம்னு ஜான் மார்ஷல் சொல்றாரு. 1925ல ஹெட்கேவார் ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கிறாரு. அவங்க செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க இங்கு மாறிக்கொண்டிருக்கிற அதாவது இதெல்லாம் என்ன சொல்றது, ஒரு பிரிட்டிஷ்காரர்கள் வந்து இங்க இந்த மாற்றத்தையும் கொண்டு வருவதற்காக அவங்க வரல. அது போர்த்துகீசியர்கள் 1400 கடைசியில வந்து அவங்க வந்த காலத்திலே ஆகட்டும், டச்சுக்காரர்களாகட்டும், பிரெஞ்சுக்காரர்களாகட்டும், அல்லது பிரிட்டிஷ்காரனாகட்டும், இந்த பயிலவு பூராவுமே வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான். போர்ச்சுகல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, டச்சு ஈஸ்ட் இந்தியா, இப்படி எல்லாமே இந்த நாட்டினுடைய நறுமண பொருட்கள், இங்க இருக்கக்கூடிய வளங்களை கொள்ளடிக்கிறதுக்கு தான் வந்தவன் அவங்கள அறியாம சில வேலைகளை வந்து செஞ்சாங்க. அது ஒரு ஆனந்த் செட்டும்பளை சொல்ற மாதிரி அது திட்டமிடப்படாத ஆதாயமாக நமக்கு கல்வி, ரயில்வே, மின்சாரம், தொழில் மயமாக்கம் இதெல்லாம் ஒரு திட்டமிடப்படாத ஆதாயங்களாக வந்து சேர்ந்துச்சு. இப்படி வந்து சேர்ந்து ஒரு கிராமப்புறத்திலேயாகட்டும் அல்லது நகரங்கள்லயாகட்டும் இவர்கள் நிலைநிறுத்தி கொண்டிருந்த குடும்ப அமைப்பு தொடங்கி அரசு நிர்வாகம் வரைக்குமாக இவர்கள் நிலைநிறுத்தியிருந்த அந்த சனாதன கருத்தியல், அதனுடைய பிடி வந்து தளர்ந்து கொண்டே இருக்கிறது. சாதி அடுக்கினுடைய அந்த இறுக்கம் வந்து அந்தந்த மட்டத்திலிருந்து கிளம்பக்கூடிய எதிர்ப்பு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நெளியறதுக்கான ஒரு அவகாசம் கிடைக்குது. இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழலை பார்த்து பழமைவாதிகள் இயல்பாக தங்களுடைய பிடி நழுவுகிறது என்று அச்சப்படுவது இயல்புதான். அப்ப உடனே அவங்க சோர்ந்து போயிடல, பின்வாங்கிடல, செயல்பாட்டை நிறுத்திக்கல. அவங்க படிப்படியா வேலை செய்யறாங்க. அவங்க மீண்டும் வந்து அது சித்மோன பிராமணர்களால் ஆரம்பிக்கப்பட்டதுதான். ஆமா, ஆரம்பிக்கப்பட்டது. அவங்க முன் வச்சது சனாதன கருத்து தான், வர்ணாசிரம கோட்பாடு தான். ஆனா அவங்க அதை அணிதிரட்டுறதுக்கு ஒரு இந்துங்கிற ஒரு கோட்பாட்டை முன் வச்சு, அப்படின்னாதான் வந்து ஒரு பெரும்பான்மையா எல்லாரையும் இணைக்க முடியுன்ற ஒரு கோட்பாட்டை முன் வச்சு அவங்க படிப்படியா வேலை செஞ்சு இந்த 100 ஆண்டு காலத்துல அவங்க அரசு அதிகாரத்தை கைப்பற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நாட்டினுடைய எல்லா நிறுவனங்களிலும், அரசு சார்ந்த நிறுவனங்கள், அரசியலமைப்பு நிறுவனங்கள், சமூக நிறுவனங்கள் எல்லாத்திலையுமே அவங்க இன்னைக்கு முழுமையாக கைப்பற்றுவதற்காக பல்வேறு வேலைகளை வந்து செய்யறாங்க. தமிழ்நாட்டிலையும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு முயற்சி வந்து ஒரு பொறும்பலோட இவங்க வந்து பல நேரங்கள்ல பல்ல கடிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து இன்னொரு மாற்று ஏதாவது வராதா, அது வரைக்கும் சைலண்டா எவ்வளவு நாள் தான் நம்ம பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்குது? பல்லுக்கு ஒரு வயசு இருக்குல்ல, கடிக்கிற எவ்வளவு நாள் கடிச்சுக்கிட்டு இருக்கு? அப்ப அதுக்குள்ள உழுவுறதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு வந்து சேராதான்னு பாக்குறாங்க. அப்படி வர்ற ஒவ்வொருத்தரையுமே அவங்க வந்து தூக்கி தூக்கி பிடிக்க பாக்குறாங்க. இதுல திராவிட இயக்கத்தினுடைய கருத்தாக்கம் அப்படிங்கிறதுல நான் முக்கியமா சொல்றது, அது அயோத்திதாசர் வந்து அவரு திராவிட மகாஜன சபை மாநாட்டுல தரிசாக இருக்கக்கூடிய நிலங்களை எங்களுக்கு பயிர் செய்ய நிலம் வேணும், உள்ளாட்சி மன்றங்கள்ல எங்களுக்கு நியமனம் வேணும், நாங்க படிக்கிறதுக்கு தனியா ஸ்கூல் வேணும், எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வேணும், எங்களுக்கு தனி வாத்தியார் வேணும்,
என்றெல்லாம் கேட்டதுல இருந்தே நீங்க கணக்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இங்க இருக்கக்கூடிய ஒரு நிலைநிறுத்தப்பட்ட இறுகி போன ஒரு சமூகத்தின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல், அதனுடைய ஒரு தொடர்ச்சியில தான் நீங்க ஒரு சமூக நீதி அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம் உருவாக்குது. அந்த கருத்தாக்கத்துல இடஒதுக்கீடுங்கிற ஒரு விஷயம், அது சமூக நீதி முழுமையும் இடஒதுக்கீடு அல்ல. சமூக நீதி என்பது பல பன்முகப்பட்டது. இடஒதுக்கீடுங்கிறது அதுல ஒரு அம்சம். அந்த இடஒதுக்கீடுன்ற ஒன்னையே இவங்களால இன்னும் சாய்க்க முடியல. நீங்க அந்த இடஒதுக்கீடுங்கிற ஒண்ணு, அப்புறம் ஒரு ஒரு வகையான ஒரு ஒரு என்ன சொல்றது? இவங்க எதிர்பார்க்கிற மாரி ஒரு மத மோதலுக்கு இடமளிக்காத நீங்க சேலத்துல மத மோதல் நடந்திருக்குது. அம்பேத்கரே பதிவு பண்றாரு. செவ்வாப்பேட்டையில ஒரு இது நடந்திருக்குது. ஒரு மோதல் நடந்திருக்கு. அப்படின்லாம் பதிவு பண்றாரு. சேலம் செவ்வாப்பேட்டையில நடந்த ஒரு மத மோதலை பற்றி அம்பேத்கர் பதிவு பண்றாரு. சேலத்துக்குள்ள நடந்தத, ஒரு ஏரியாவில் நடந்தது. அவர் காலத்திலே இதெல்லாம் நடந்திருக்குது. அது அன்னைக்கு இருந்த இந்து மகாசபா, இவங்க ஆர்எஸ்எஸ், அவங்க ஒன்றும் சும்மாலாம் இல்லை. அவங்க தங்களுடைய பெயர் வெளியில் வராமல், பிடிவு கிடைக்காம, சாட்சியங்கள் இல்லாமல் பல்வேறு விதமான சமூக அழிவு வேலைகள்ல அவங்க ஈடுபட்டாங்கன்றதான் வரலாறு முழுக்க பார்த்துருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாட்டுல வந்து ஒன்று ரெண்டு விஷயங்கள் நடந்திருந்தா கூட ஒரு பெரிய அளவுல இங்க ஒரு மத மோதல்களுக்கான இடம் இல்லாம இருக்கு. நீங்க ஒரு பெண் கல்வி, பெண்ணுக்கான சொத்துரிமை, பெண்கள் லிபரேட் ஆனதுங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். நீங்க அது ஜோதிபா பூலேவும் சாவித்ரி பூலேவும் அங்க தொடங்கினது மாதிரியே நமக்கு ஒரு ட்ரெடிஷன் இருக்கு இங்க. பெண் கல்வியில நாம அடைந்திருக்கக்கூடிய முன்னேற்றம். இது இது எல்லாமே வந்து பழமைவாதவாதிகளுக்கு ஒரு பெரிய உறுத்தலான விஷயம். இதை சகித்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் இன்னைக்கு நீங்க பாருங்க, தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த அரசியல் வெளியில நீங்க இங்க பார்ப்பனர்கள் யாரும் வந்து இருக்கக்கூடாதுன்னுலாம் யாரும் சொல்லல. ஆனா கிட்டத்தட்ட வந்து நீங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு வரும்போது, நீங்க ஒரு முன்னாடி நீங்க எந்த இடத்துல பார்த்தாலுமே அது ஒரு அக்ரஹாரத்துக்குள் நுழைந்ததை போல இருக்கும்னு சொன்னாங்க. அரசு அலுவலகத்துக்கு நுழைஞ்சாலும் சரி, சட்டமன்றத்துக்கு நுழைஞ்சாலும் சரி, ஒரு கட்சி அலுவலகத்துக்கு நுழைஞ்சாலும் சரி, எங்க நுழைஞ்சாலையும் அது ஒரு அக்ரஹாரத்துக்குள் நுழைந்ததை போன்ற உணர்வு. அக்ரஹாரத்துக்குள்ள இவனால் நுழையவே முடியாதுன்ற இடமெல்லாம் இருந்துச்சு. அப்படி இருந்த ஒரு சூழல் வந்து இன்னைக்கு படிப்படியாக மாறி இருக்கிறது. நீங்க இந்த இந்த மாற்றம் எல்லாம் நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்க? இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர்ஸ்ல ஒரு பார்ப்பனரை உங்களால காட்ட முடியுமா? ஹை ஸ்கூல் டீச்சர்ஸ்ல ஒரு பார்ப்பனரை உங்களால காட்ட முடியுமா? ஒரு போலீஸ்காரர் நீங்க வந்து டிஎஸ்பி டைரக்டா ரெக்ரூட் ஆகக்கூடிய டிஎஸ்பி கேடர்ல கூட நீங்க ஒருத்தர் இருக்க மாட்டாரு. நீங்க தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல நீங்க வந்து குரூப் 1 சர்வீஸ்ல வரக்கூடிய நீங்க அந்த 22 கேடரா என்ன இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுல. டெப்டி கலெக்டர்ல இருந்து இது ஏடி பஞ்சாயத்து வரைக்கும் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா அந்த கேடர்ஸ்ல நீங்க பார்ப்பனர்களுடைய எண்ணிக்கைங்கிறத வந்து நீங்க தேடி தேடி பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப அரிதா தான் 1 2 பேர் இருப்பாங்க. ஏன்னா இது நீங்க அரசு துறையில நீங்க நீங்க பாத்தீங்கன்னா அரசு துறை முழுவதுமே நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அரசு துறை முழுவதுமே இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகம், பட்டியல் பழங்குடியினர்களுடைய ஒரு கைக்குள்ள வந்திருக்குது. அப்படின்னா இது ஒரே நாள்ல வந்துச்சா? இந்த மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு இங்க ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்குது. இது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள்ல இருந்து ஒரு சமூகம் வெளியேறி இருக்கு. அவங்க அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க, ஐஐடி வழியா அப்படியே வந்து அங்க போயிட்டாங்க, ஐஐஎம்க்கு போயிட்டாங்கன்றதெல்லாம் வேற விஷயம். அல்லது தனியார் செக்டாருக்கு போயிட்டாங்கன்றதெல்லாம் வேற விஷயம். ஆனா நீங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செக்டார்லாம் இங்க என்னவா இருந்துச்சு? மொத்தமாவே போயிருக்கிறாங்க. யாரும் திட்டமிட்டெல்லாம் எலிமினேட் பண்ணல. இன்னைக்கும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல கால்ஃபர் பண்ணும்போது பார்ப்பனர்கள் தவிரன்னு யாராவது சொல்றாங்களா? இல்லையே. இங்கெல்லாம் போய் இவங்களோட போட்டி போட்டு இனிமேல நம்மளால வெல்ல முடியாதுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. தங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு இவ்வளவு காலம் தகுதி இல்லாமல், திறமை இல்லாமல், சலுகைகளின் மூலமாக, ஆட்சியாளர்களுடைய ஆதரவு மூலமாக அவர்களை நத்தி பிழைத்திருந்த அந்த கட்டம் முடிவுக்கு வந்து விட்டது அப்படிங்கிற ஒரு தெளிவு ஏற்பட்டதுனால நகர்ந்துட்டாங்க. அப்ப இந்த மாற்றங்கள் எல்லாமே யாருக்கு உறுத்தலாக இருக்கும், யாருக்கு இழப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த ஆட்சியாளர்கள் மீது ஒரு ஒவ்வாமை இருப்பதற்கு சாத்தியங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட விஜயனுடைய அரசியல் என்ட்ரி அப்பயுமே இதே கொஸ்டின் ரைஸ் ஆகி இருந்தது. அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட போது தலித் மக்கள் மீதான வன்கொடுமைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்கிறது அப்படின்னு அவர் பேசியிருந்தார். கிட்டத்தட்ட அவருடைய பேச்சினுடைய சாரம் எப்படி இருந்ததுன்னா, மணிப்பூரில் நடைபெற்றதும் வேங்கைவேலில் நடைபெற்றதும் ஒன்று அப்படின்ற இடத்தை தான் அவர் வந்து கன்வே பண்ண விரும்பினாரு. ஆனா அவ்வளவு இதா அதை யாரும் பேசலனாலும் பல பேர் வந்து தமிழ்நாட்டில் இவ்வளவு கொடுமைகள் நடக்கிறது,
தலித்துகளுக்கான இடம் எங்கே? விஜய் வரும் பொழுது அந்த இடத்தை உருவாக்குவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர் மீது வைக்கப்பட்டது. அந்த இடம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல நீங்க இப்படி சொல்றது யார் வேணாலும் சொல்லாங்க. தமிழ்நாட்டுல நீங்க இது சொல்றதுக்கு தனியா தேவையில்ல. என்சிஆர்பி இருக்கு இல்லைங்களா? வருடா வருடம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்னென்ன வகையில வன்கொடுமைகள் யார் யார் மேல நடக்குது, எத்தனை வழக்கு பதிவாகுது, எவ்வளவு அதுல வந்து அக்யூட்டல் ஆகுறாங்க, எவ்வளவு கன்விக்ஷன் ஆகுறாங்கிறது எல்லாமே நம்ம கிட்ட டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவை ஒரு மேடையில பேசுறதோ ஒரு ட்விட்டர்ல போடுறதோ எல்லாம் பிரச்சனை கிடையாது. அப்படி பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய அல்லது வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்கக்கூடிய மக்களுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறது ஒண்ணு. மக்களுக்காக செய்ய நீங்க பாதிக்கப்பட்டவங்களோட நிக்கிறது ஒண்ணு. பாதிப்பை உருவாக்குறவர்களுக்கு எதிராக நீங்க அவங்க கிட்ட போய் என்ன பேசுனீங்க? பாதிப்பு உருவாக்குறோம் நீங்க வந்து சாதிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய எவராவது என்னுடைய கட்சிக்கு வந்து வந்தீங்கன்னா உங்களை சேர்க்க மாட்டேன், என்னுடைய கட்சியினுடைய பொறுப்புகள் அனைத்திலும் இந்த மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாத்துலயுமே இங்க இருக்கக்கூடிய ஒரு சமூக நீதி கோட்பாட்டினுடைய அடிப்படையில நான் நிர்வாகிகள் அனைவரையும் இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் நான் நிரப்புவேன். எங்காவது ஒரு இடத்தில் சாதிய வன்கொடுமை நடந்தால் நானே நேரில் போய் நல்லவேளை அப்படிலாம் அறிவிச்சாருன்னா எத்தனை 42 பேரை நம்ம வந்து சாக கொடுக்கணுமோ தெரியலன்னு வச்சுங்க. நானே நேரில் போய் அங்க தலையிடுவேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அந்த மோத்தக்கல்லுன்னு ஒரு ஊர் இங்க பக்கத்துல, அங்க வந்து கோயில்ல பிரச்சனை, சுடுகாட்டுக்கு வழி இல்லை பல இடங்கள்ல, சுடுகாடே கிடையாது பல இடங்கள்ல, வந்து பிணத்தை கொண்டு போய் புதைக்க முடியாம என்ன பண்றதுன்னே தெரியாம போனா அழுகிற வரைக்கும் வச்சுக்கிட்டு காத்துக்கிட்ட வேண்டி இருக்குது. கோயிலுக்குள்ள நுழைய முடியல, பள்ளிக்கூடத்துல பிரச்சனை இருக்குது, சந்திர கமிஷனுடைய அறிக்கை வழியில வந்திருக்குது. அது கல்வி வளாகங்கள்ல சாதிய வன்கொடுமைகள் எப்படி இருக்குது, சாதிய கண்ணோட்டம் எப்படி இருக்குது, மாணவர்கள் தங்களுடைய இளம் பருவத்திலேயே எப்படி சாதிய நோயினால் பீடிக்கப்பட்டவர்களாக புத்தக பைக்குள்ள வெட்டர்வாளை எடுத்துக்கிட்டு வந்து சக மாணவர்களை மீது தாக்குதல் நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இவருடைய கட்சி தொண்டர்கள் பல பேர் வந்து அந்த வயசுல இருக்கிறாங்க. இவருடைய ரசிகர்கள் பல பேர் அந்த வயசுல இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் நீங்க தானே பேசணும்ல, அவங்களுக்கெல்லாம் நீங்க தலையிடணும்ல. நம்முடைய இயக்கத்துல இருக்கிறவங்க இது போன்ற கண்ணோட்டங்களை, பாகுபாடுகளை, பாரபட்சங்களை எதிர்த்து போராடக்கூடியவர்களாக நாம் வந்து தளமட்டத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு பேசுறதும் அவங்கள செயலுக்கு இறக்குறதும் தானே தேவை. ஒரு டேட்டாவை எடுத்து வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இத்தனை வன்கொடுமை நடக்குது அப்படின்னு ஒரு டேட்டாவை சொல்றதுக்கு இவங்க யாரும் தேவையில்லை. அந்த டேட்டா ஆல்ரெடி அவைலபிளா இருக்குது. அந்த டேட்டாவை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் கேள்வி. நீங்க அது விஜய் வந்து இதை மாத்திடுவாரு அப்படிங்கிறதுக்கு அவரே எதுவும் சொல்லலையே, இன்ன வரைக்கும் எதுவும் சொல்லலையே. அதான் நான் திரும்ப சொல்றேன், அம்பேத்கருடைய பெயரை குறிப்பிடுவதோ அல்லது அவருடைய எழுத்து பேச்சிலிருந்து ஒரு மேற்கோள் காட்டுவதோ அல்லது தலித் மக்கள் மீதான வன்கொடுமைகளை பற்றிய வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதோ இங்க வந்து போதுமானதல்ல. இதைத்தான் காலகாலமா அந்த மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் மேல வந்து சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப தமிழ்நாடு அரசுலயே கூட நீங்க பட்டியல் சாதி, பட்டியல் பழங்குடி அரசு ஊழியர்கள் இருக்காங்க. அந்த அரசு ஊழியர்களுக்கு என்ட்ரி லெவல்ல இடஒதுக்கீடு இருக்குது, பதவி உயர்வுகளும் இடஒதுக்கீடு இருந்தது. ஆனால் ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை காட்டியும் வந்து அந்த பதவி உயர்வு இங்க நிறுத்தப்பட்டது. நிறுத்தப்பட்ட பதவி உயர்வை சிறப்பு சட்டம் கொண்டு வந்து அதை பாதுகாக்கிறதுக்கான ஒரு உத்தரவாதத்தை தமிழ்நாடு அரசு கொடுத்தது. ஆனா இன்னை வரைக்கும் அதை நிறைவேற்றல. 5 ஆண்டு முடிய போகுது. இது வரைக்கும் அதை நிறைவேற்றதுனால நீங்க ஆயிரக்கணக்கான பட்டியல் சமூக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. பழங்குடி மக்கள் பகுதியிலிருந்து வர்றவங்க பாதிக்கப்படுறாங்க. 200 பாயிண்ட் ரோஸ்டர்னு ஒண்ணு அவங்களுக்கு இருந்துச்சு. அது உத்தரவாதப்படுத்துச்சு சில பதவி உயர்வுகளை. இன்னைக்கு அதுவும் பறி போயிருச்சு. அதுக்கு அக்பர் அலி கமிஷன் ஒண்ணு போட்டுட்டு அது மேல வந்து காரணம் காட்டி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை ஸ்பெசிபிக்கா எடுத்து பேசி இதையெல்லாம் செய்யறேன்னு என்னைக்காவது விஜய் பேசியிருக்கிறாரா? இல்ல. இதையெல்லாம் நம்ம சுட்டி காட்டும் போது பெரியாரிஸ்டுகளை பார்த்து, அம்பேத்கரிஸ்டுகளை பார்த்து, இடதுசாரிகளை பார்த்து நீ அந்த பிரச்சனைக்கு குரல் கொடுத்தியா, இந்த பிரச்சனைக்கு குரல் கொடுத்தியான்னு கேட்பாங்க. எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தான் குரல் கொடுக்க வேண்டியதா இருக்குது. அரசியல் ரீதியாக தோழமை கட்சிகளாக இருந்தாலும் கூட பண்பாட்டு தளத்தில், சமூக விஷயங்கள்ல, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல, வர்க்க கண்ணோட்டத்துல இது எங்கெல்லாம் பாதிப்பு வந்தாலையும் தோழமை பூர்வமாக கூட அல்லது நாம் வந்து அரசியல் கூட்டணி என்பதற்காக இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சமரசம் செய்து கொள்ள முடியாது, சகித்துக் கொள்ள முடியாது என்று அதற்கான போராட்டத்தை நடத்திக்கிட்டு தான் நம்ம இந்த விஷயங்கள்லாம் பேசுறோம். அதனால இதுல விஜய்க்கு எந்த ரோலும் கிடையாது. அவர் ஒரு டேட்டாவை சொல்றாரு.
நீங்க ஒவ்வொரு மேடையிலையும் போய் அவர் சில பஞ்ச் டயலாக் ஒரு படத்துல சொல்ற மாதிரி அவரு அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை பேசுறாரு, அவ்வளவுதான். ஓகே. இவ்வளவு விஷயங்கள் நம்ம ஆழமா விவாதிக்கிறோம். ஆனா, ஆ யாருக்காக இத விவாதிக்கிறோமோ, அவங்க இத கேட்கறாங்களா? அல்லது கேட்கிற மனநிலை இருக்கா? அப்படின்றதே தெரியல. ஆனாலும் தொடர்ந்து இந்த உரையாடல நம்ம நிகழ்த்துறோம். இது இது எதையுமே கண்டுக்காத அந்த மனசு, லாஜிக்க பத்தி யோசிக்காத அந்த மூளை, கான்ஸ்பிரசில ஆழமான நம்பிக்கை கொண்டு, கான்ஸ்பிரசிய இன்னும் மெருகேற்றுகின்ற வேலைகள ரொம்ப டீப்பா செய்றாங்க. அதற்கு கடந்த காலத்தில் அ செந்தில் பாலாஜி மீதான வழக்கு, அவர் கைது செய்யப்பட்டவர் தானே, அப்படின்ற ஒரு பேக்ட்ராப் அதற்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா பயன்படுத்திக்கிட்டு, அ அவங்க சொல்ற அந்த கான்ஸ்பிரசிஸ எப்படி பார்க்குறீங்க தோழர்? அது வெறுமனே இந்த சம்பவத்தின் மீதான கான்ஸ்பிரசியா வேற சிக்கலா? இல்ல, நீங்க ஒரு கடந்த காலத்தில் ஒருவர் மீது வழக்கு இருக்கிறது அல்லது கைதா இருக்கிறார் அப்படின்லாம் பார்த்தா, நீங்க அந்த கடந்த காலத்துக்குள்ள போனீங்கன்னா, நீங்க பிஜேபியினுடைய அ அதனுடைய தலைவர்கள், அதனுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் இவங்கள்ல எவ்வளவு பேர் குற்ற பின்னணி உள்ளவங்களாக இருக்கிறாங்க. ம். இன்னைக்கு அனுராக் தாக்கூர் இங்க பெருசா பேசினாருல்ல. அவர் கோலிமார்ன்னு சொல்லி அவரு சிஏஏ போராட்டத்தில் பங்கெடுத்தவர்களை சுட்டு தள்ளுங்கள்னு சொல்லிட்டு அவர் சொன்னது நடந்துச்சுல்ல. துப்பாக்கி சூடும் நடந்துச்சுல்ல. ஒரு கடுமையான மத துவேஷத்தை கட்டவிழ்த்து விடக்கூடிய அவர்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விடக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு நபர் தான் அவரு. இப்ப இவங்க அதையெல்லாம் ஒப்பிட்டு இந்த இவருக்கு என்ன இவங்க நடுநிலையாளர்கள்லாம் தான் அவங்க என்ன சொல்லணும்? உனக்கு என்ன யோகிதை இருக்குது தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு? எங்களுக்கு நாங்க சம்மந்தப்பட்டவங்க இருக்கோமா? நாங்க பேசணும்னு சொல்லலாம்ல. அதனால இவங்களுக்கு குற்ற பின்னணி இருந்துச்சு. அவர் கடந்த காலத்துல கைதானாரு. அதனால அவர் சதித்திட்டத்துல ஈடுபட்டிருப்பார்னா, நான் சொல்றேன் பல இடங்கள்ல நீங்க க பாஜகவை சேர்ந்தவர்கள், அவருடைய சகோதர அமைப்புகள், அவருடைய துணை அமைப்புகள் பல்வேறு விதமான கலவரங்களை நடத்தி இருக்கிறார்கள். பல்வேறு இடங்கள்ல ஒரு ஃபால்ஸ் நரேஷன அவங்க ஃப்ளோட் பண்ணியிருக்கிறாங்க. போலியான செய்திகளை பரப்பி, ஒரு திட்டமிட்டு ஒரு பதட்டத்தை உருவாக்கி, பல இடங்கள்ல வன்முறைகளையும், கலவரங்களையும் நிகழ்த்தி இருக்கிறாங்க. அதனால அரசியல் ஆதாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள், கூடுதலான இடங்களை பெற்றிருக்கிறார்கள், சில இடங்களில் ஆட்சியே பெற்றிருக்கிறார்கள். இதெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. அதனால இப்போ இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த விஷயத்த நம்ம அணுகணும்னு இவங்க நடுநிலையானவங்க வரணும். அப்படியெல்லாம் இவங்க வரல. செந்தில் இப்ப நீங்க நடந்த இடத்துல சதி கோட்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. சதி கோட்பாடுனா எது சதி? விஜய் கட்சி ஆரம்பிச்சது சதியா? அப்படி ஏன் எனக்கு அந்த சந்தேகம் இருக்குது. விஜய் கட்சி ஆரம்பிச்சது சதியா? அவர் இந்த மாதிரி போய் எல்லா இடங்கள்லயும் ரோட் ஷோங்கிற பேர்ல எல்லா இடத்துலயும் போய் தன்னுடைய தொண்டர்களை, ரசிகர்களை பார்த்து முகத்தை காட்டினால் போதும். அது தரிசனம் மாதிரி தான் இன்னும் என்ன அவர் பண்ணலாம்னா, ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு பனையூர்ல வரிசையா எல்லாத்தையும் வர சொல்லி ஜருகட்டின்னு அந்த தலையில திருப்பதியில வச்சு அனுப்புற மாதிரி அது என்னைக்காவது நடக்குமோன்னு எனக்கு யோசனையா இருக்குது. இதுதான் அவரு விஜய் கட்சி ஆரம்பிச்சது சரியா? அல்லது அவரு ரோட் ஷோ நடத்துனது சரியா? அல்லது திட்டமிட்டு அறிவிக்கப்பட்ட இடங்களுக்கு தாமதமாக வர்றது, தாமதமாக ம். வேண்டும் என்றே கூட்டம் இன்னும் அதிகம் கூடட்டும். அங்க ஒரு பதட்ட நிலை உருவாகட்டும். தன் மீதான அந்த இன்னும் பார்க்கலையேங்கிற அந்த ஒரு ஒரு கியூரியாசிட்டிய அதிகப்படுத்துறது, அதிகப்படுத்திட்டு போய் திடுதிப்புன்னு நிக்கிறது என்கிற அவருடைய இந்த மாதிரியான அணுகுமுறை அது சதியா? சரி அதெல்லாம் சதியா இல்ல. இதுக்கெல்லாம் என்ன விஜய செந்தில் பாலாஜி தூண்டி விட்டாரா? இல்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தூண்டி விட்டாரா? இல்ல பெரியாரிஸ்டுகள் தூண்டி விட்டாங்களா? உண்மையிலே அவர் யாருகிட்ட தான் இருக்கிறாரு? யாரு கையில விஜய் இருக்கிறாரு? இதையெல்லாம் அவரு தானே தீர்மானிக்கிறாரு. அவரோ, ஆதவ அர்ஜுனாவோ, புஷி ஆனந்தோ யாரோ ஒருத்தர் தான் தீர்மானிக்கிறாங்க. அப்ப அவங்க தீர்மானிச்சு, அவங்க அத ஒரு இடத்துல இருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு வர்றது, இந்த நேரத்துக்கு வர்றது, அதனால அங்க ஏற்படக்கூடிய பதட்டங்கள், இது எல்லாமே அவர்கள் செய்தது. அவர் மேடையில் நின்று அவர் பஸ் மேல நின்னுகிட்டு இருக்கும்போதே, கேரவன் மேல நின்னுகிட்டு இருக்கும்போதே தான், அங்க அத்தனை பேர் மயக்கம் அடித்து விழுகிறார்கள். ஒரு ம். ஒரு ஒரு பேரிடர் மேலாண்மை ஆவணம் ஒண்ணு தயாரிச்சிருக்கிறாங்க. அந்த ஆவணத்துல பாத்தீங்கன்னா, ஒரு பேரிடர் நடக்கும்போது ஒரு கூட்ட நெரிசல் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி, நீங்க அதுக்கு வழிகாட்டுதல் சொல்றாங்க. அந்த இடத்தில் உயிரிழப்பு மட்டுமல்ல, அதுக்கு போக உடல் உறுப்புகள் நசுங்குதல் அல்லது அவங்களுடைய ரத்த இது ஓட்டம் அதிகரித்தல், பல்வேறு விதமான விஷயங்கள்லாம் அங்க நடக்குது.
இது எல்லாமே அவர் கண்ணு முன்னாடி தான் நடந்துச்சு. தன் கண் முன்னாடி நடந்த இவ்வளவு அழிவுகளையும் பார்த்து கொண்டே அது எதையுமே பார்க்காத மாதிரி அது வேற ஒரு படத்துக்கு எடுக்கிற ஷூட்டிங் போல நினைச்சிட்டாரு போல தெரியும். ஒரே நாள்ல 2, 3 கால் ஷீட் கொடுத்துட்டு அங்க வந்து ஒரு சீன்ல நடிச்சுட்டு இங்க ஒரு சீன்ல கதாபாத்திரத்தை நடிக்கும் போது அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாம தன்னை துண்டித்துக் கொள்ளக்கூடியவரை போல அவர் வந்து அங்க பேசிட்டு இருக்கிற ஒருத்தர், அங்க கீழே நடக்கிறத பாக்குற ஒருத்தர், இவருடைய கீழே வந்து தன்னுடைய தொண்டர்கள் மயங்கி விழுகிறார்கள், சாகிறார்கள், அழுகிறார்கள், தாகத்தில் தவிக்கிறார்கள், காற்றோட்டம் இல்லாமல் மூச்சு திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து கொண்டே ஆனால் வந்து அதை பற்றி எதுவுமே தெரியாதவரை போல வந்து இன்னொரு பக்கம் இவரை பார்க்க வேண்டும் என்று கையசைத்துக் கொண்டு இன்னமும் தங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச உற்சாகத்தை தக்க வைத்துக் கொண்டு இவரை பார்த்து கையாட்டுவர்களை குசிப்படுத்துவதற்காக இவர் பேசிவிட்டு வருகிறார் என்றால் நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுல என்ன சதி இருக்குது? இது யார் இந்த சதியை உருவாக்கியது? இந்த சதியை யாராவது உருவாக்கினார்கள் என்றால் இந்த சதி முழுவதும் விஜய் தான் அது பொறுப்பு. சதியை திட்டமிட்டதும் அதை நிறைவேற்றியதும், நிறைவேற்றிய சதியை மறைப்பதற்கு தடயங்களை அழிப்பதற்கு முயற்சிப்பதும் இது முழுக்க முழுக்க விஜய் சம்பந்தப்பட்டது, அவருடைய கட்சி தலைவர்கள் சம்பந்தப்பட்டது. நான் பொதுவா ஒரு தன்மையில சொல்றேன் கட்சி தலைவர்கள். அப்படி யாராவது அங்க இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நிர்வாகிகள் இருக்கிறாங்க. ஏன்னா இவரை தவிர வேற யாரும் இது வரைக்கும் அங்க வந்து தலைவர்களும் அறிமுகப்படுத்தப்படல. வந்து அங்க அவங்க யாரும் வந்து இவருக்கு அடுத்த நிலையிலயோ இவருக்கு முன்னாடியோ பேசியோ பார்க்கல நம்ம. அவங்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த அழிவை உருவாக்கி இருக்கிறார்கள். வேற யாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து ஸ்பேஸ் வந்து அவங்க தேர்வு பண்ண இடம், டைம் வந்து அவங்களா பார்த்து முடிவு பண்ண இடம். அவரு வந்த நேரம் தான் நேரம். அப்ப இடம் நேரம் ரெண்டுமே அவரு. அதுல சம்பந்தப்பட்ட மக்கள் அவர்களுக்காக அவர்கள் திரட்டி கொண்டு வந்த மக்கள். இவங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம்தான் அந்த நேரம், அந்த இடம், அவர்கள் திரட்டி கொண்டு வந்த ரசிகர்கள் அல்லது தொண்டர்கள். அவங்களுக்குள்ள நடந்த ஒரு விஷயம்தான் இது. இதுக்குள்ள நீங்க வெளியிலிருந்து ஒருவரை கொண்டு போய் வெளியிலிருந்து எப்ப வர வேண்டி இருக்குது அப்படின்னா அந்த அரசினுடைய பிரதிநிதிகளாக அங்க இருக்கிறவங்க யாரு? காவல்துறை சேர்ந்தவர். அந்த காவல்துறை எதுக்காக போயிருக்காங்கன்னா இவங்களுடைய பாதுகாப்புக்காக தான் போயிருக்காங்க. இவங்களுடைய பாதுகாப்புக்காக போன அவங்க அங்க சுதந்திரமா செயல்பட அனுமதிச்சாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் வந்து 2வது விஷயம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தனிப்பட்ட முறையில என்ன கருதுறேன்னா விக்கிரவாண்டி தொடங்கி கடைசியாக நடந்த கூட்டங்கள் வரைக்கும் அவங்க கூட்டம் நடத்தப்பட்ட விதம் அதுல ஒரு பேட்டர்ன் தெரியுது. அந்த பேட்டர்ன் என்பது பொது அமைதிக்கு எந்த வகையிலும் உகந்தது அல்ல. அந்த கூட்டம் நடக்கக்கூடிய இடத்தில் மட்டுமல்ல அதுக்கு வரக்கூடிய வழிநெடுகிலும் கூட இவர்கள் ஏராளமான சிரமங்களை வந்து பொதுமக்களுக்கு உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். ஒரு பொது அமைதியை பாதுகாக்கக்கூடிய வகையில் அவர்களுடைய நடத்தை எதுவுமே இல்லை என்கிற போது கூடுதலான கட்டுப்பாடுகளை அவர்கள் விதித்திருக்க வேண்டும். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் விதித்திருக்க வேண்டும். ஏற்கனவே உங்க நீதிமன்றத்துக்கு போனப்ப நீதிமன்றம் சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டுத்தான் இந்த கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்பதை அரசு உறுதி செய்ய நினைத்திருந்தால் அப்ப என்ன பண்ணிருப்பாருன்னா இவரு நான் கூட்டம் நடத்துறத, மக்களை சந்திக்கிறத, சுதந்திரமா பேசுறத இப்பவே வந்து தான் கையாட்டுறத கூட இன்னும் இதெல்லாம் வந்து யாராவது நம்புறதுக்கு ஏதாவது இருக்குதா? இவர் எடுத்த சினிமாவில காட்டினா கூட சிரிப்பாங்க மக்கள். நான் கையை கூட எப்படி ஆட்டணுங்கிறத வந்து இவங்க கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி. நல்ல வேலை நான் மூச்சு எவ்வளவு விடணும்னு சொல்லி அரசாங்கம் என்கிட்ட கணக்கு கேட்குதுன்னு சொல்லி இது மட்டும்தான் இன்னும் விஜய் சொல்லாம இருக்கிறார். இதெல்லாம் இப்படி ஒரு அரசு சில கட்டுப்பாடுகளை மக்களின் நன்மை கருதி, மக்களின் நன்மை கூட இல்ல அவருடைய தொண்டர்களின் நன்மையை கருதி கட்டுப்பாடுகளை விதித்தால் அது தன்னுடைய சுதந்திரத்திற்கு எதிரானதாக தன்னுடைய அரசியல் வளர்ச்சியை கண்டு பொறாமையில் ஏற்படுத்தக்கூடிய தடையாக பிரச்சாரம் செய்வது. இதை வந்து செய்யால லிபரலா விட்டாச்சுன்னு சொல்லி சொன்னா நீங்களே உங்களுடைய சுய ஒழுங்கில் நடத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மாதிரி சொல்லும் போது வந்து அரசு வந்து எங்களை கண்டு காணாம விட்டுருச்சு, அரசு தன்னுடைய கடமையிலிருந்து தவறிடுச்சு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு. எதை பண்ணனாலும் செஞ்சாலையும் குற்றத்தை சொல்றது, செயல்னாலையும் குற்றத்தை சொல்றது, மொத்தத்தில் தன்னை வந்து அடுத்து ஒரு சிஎம்மா பொறுப்பேற்கிறதுக்கான அவகாசத்துல இருக்கிற ஒரு ஆளு. இந்த கபடியில அதிக பாயிண்ட் எடுத்தவங்க அந்த இதுல போய் நின்றுகிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. வெறுமனே பாடிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கமும் வரமாட்டான், அந்த பக்கமும் போக மாட்டான். இந்த மாதிரியான ஒரு மனநிலையில அவர் இருக்கிறாரு. அப்போ வந்து அரசை பொறுத்த வரைக்கும் இது வெளி தூண்டுதல் என்பது இதுல வந்து இருக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருந்துச்சு? ஒரு திட்டமிட்டு அரசோ அல்லது வேறு 3ஆம் நபரோ இதில் உள் நுழைவதற்கு ஒரு தேவையும் இல்லை.
அவங்க சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஒழுங்காக நடத்தி கொள்ளாமல், ஒரு தலைமை பண்புடன் நடத்தி கொள்ளாமல், திட்டமிடுதலில் பல்வேறு விதமான கோளாறுகள், நடத்துவதில் பல்வேறு விதமான குளறுபடிகள், இதன் காரணமாக ஒரு விபத்து நடந்திருக்கிறது. அந்த விபத்திலே 41 உயிர் அந்த இடத்துல பலியா இருக்குது. இன்னும் கூட சில பேர் வந்து உடல்நிலை சரியில்லாம இன்னும் வந்து சிகிச்சையில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் மீண்டு வர வேண்டும் என்று நாம் வந்து விரும்புகிறோம். ஆனா பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த மாதிரியான ஒண்ணு நடந்து விட்டத உடனே, அது ஒரு தற்செயலாக நடந்தது. அது திட்டமிட்டதுல இருக்கிற கோளாறுனுடைய விளைவுதான். தற்செயல்னு எதுவும் நடந்துராது. நீங்க செஞ்சதனுடைய ஒரு தொடர்ச்சியில இது நடந்துருச்சு. அப்படின்னா, அதை நேர்மையாக ஒப்புக்கொண்டு, பாதிக்கப்பட்ட அந்த மக்களோடு நீ ஒரு தலைவனுக்குரிய தகுதியோடு அந்த இடத்துல நின்னு அவர்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு துணை செய்திருக்க வேண்டும். இதை விட்டுட்டு இது நான் ஒழுங்கா தான் இருந்தேன், ஒரு சதி நடந்துதான் இப்படி ஆகி போச்சு, என்னுடைய தொண்டர்களுக்கு என்னுடைய நிகழ்ச்சியில இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு என்று சொல்வது என்பது மிக மிக அருவருப்பான நேர்மையீனமான செயல்னு தான் நான் வந்து சொல்ல விரும்புறேன். நீங்க வந்து எல்லா இயக்கங்களுமே, அரசியல் இயக்கங்களுமே தங்களுடைய சொந்த தொண்டர் படையை வைத்துக் கொண்டிருப்பார்கள். நீங்க 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 அண்ணல் அம்பேத்கர் எடுத்துங்க. அவரு வந்து சமதாஜ் அணிக்கல்னு வந்து அவரு ஒரு சொந்தமான ஒரு படையை வைத்துக் கொண்டிருந்தார். ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் தன்னுடைய நிகழ்ச்சியை கட்டுக்கோப்பாக நடத்துவதற்கு அவர் வந்து ஒரு படையை வைத்திருந்தார். நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில இன்னைக்கும் பெரிய நிகழ்வுகள் நடக்கிற போது, மாநாடுகள் நடக்கிற போது செந்தொண்டர் படை என்று ஒரு படை இருக்கும். கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய பெரும்பாலான மாநாடுகளுக்கு போலீஸுக்கு வேலையே கிடையாது. போலீஸ் எதுக்கு வரும்னா, பொதுவா கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய இதுல வந்து அங்க போகாத இங்க போகாதன்னு வந்து அதை சீர்குலைக்கிறதுக்கு தான் வருவாங்க. அது கடைசியாக நடந்த மதுரையில் நடந்த அகில இந்திய மாநாடு வரைக்கும், விழுப்புரத்தில் நடந்த மாநில மாநாடு வரைக்கும் பார்த்தோம். விழுப்புரத்துல வந்து என்ன அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி வந்துருச்சா தமிழ்நாட்டுலன்னு பாலகிருஷ்ணன் கேட்கிற அளவுக்கு போச்சு போலீஸுடைய டார்ச்சர். இதுக்குதான் வருவாங்க. இப்ப அந்த போலீஸ் வந்து ஏன் விஜய் கிட்ட போகலன்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள், அவங்க கட்டுப்பாடானவர்கள், தங்களுடைய தான் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் கட்சிக்கு கெட்ட பெயரை உருவாக்கி விடக்கூடாது, பொதுமக்கள் மத்தியில் கட்சியினுடைய நற்பெயருக்கு களங்கம் வந்து விடக்கூடாது என்ற கவலையும் அக்கறையும் உள்ளவர்கள். நீங்க இது மாதிரி வந்து இப்ப திராவிட இயக்கங்கள்ல உண்டு, காங்கிரஸ்ல உண்டு. எல்லாருக்குமே வந்து எல்லா கட்சிகளும் தங்களுடைய நிகழ்ச்சிகளை நடத்தி கொள்வதற்கும், தங்களுடைய தொண்டர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும், பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் தங்கள் நிகழ்ச்சியோ போராட்டத்தையோ நடத்துவதற்கும் ஒரு திட்டவட்டமான வழிகாட்டுதலோடு தொண்டர் படைகள் உண்டு. அது போகதான் போலீஸ் பாதுகாப்பு என்பது கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஏற்பாடு அவர்கிட்ட இருந்துச்சா? எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாம ஒவ்வொருவரும் இன்னும் நான் முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க ஒரு இயக்கம் இருக்குன்னா, குறைஞ்சபட்சம் இப்ப நான் ஒரு இருக்கிறேன்னா, ஒரு கண்காணாத இடத்துல திடீர்னு தோழர்னு ஒரு வார்த்தையை கேட்டேன்னா என் உடம்பெல்லாம் எனக்கு சிலுத்துரும். யாரோ எனக்கு சம்மந்தப்பட்டவங்க இருக்கிறாங்க இந்த இடத்துல, எனக்கு நான் என்னை அறியாமல் என்னுடைய கரம் வந்து நீண்டு விடும் அந்த குரல் வந்த திசைக்கு. என் மனசு அவர்கிட்ட போயிரும். இது இருக்குல்ல, அவங்க ஆனா அங்க திரண்ட அந்த 27,000 பேர்ல ஒருவருக்கு ஒருவர் அவங்களுக்குள்ள எந்த தொடர்புமே கிடையாது. ஒவ்வொருவரும் தனித்தனியாக விஜயினுடைய ரசிகனாக இருக்கிறான். ஒரு போட்டித் தேர்வு எழுத போகக்கூடியவன் எப்படி தன்னுடைய இன்னொரு பக்கத்துல இருக்கிறவன போட்டியாளனாவே நினைச்சுக்கிட்டு அவனுக்கு கொஸ்டின் பேப்பரை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான், அல்லது பதில மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். தான் எழுதுறத அவன் பாத்திரக்கூடாது, தான் படிக்கிறத அவன் பாத்திரக்கூடாதுன்னு ஒரு மறைச்சு பாக்குற தன்மை இருக்குல்ல. இந்த மாதிரி ஒவ்வொருவரும் நேரடியாக விஜயனுடைய முகத்தோடு தான் சம்பந்தப்பட்டிருந்தாங்களே ஒழிய, நீங்க பாருங்க அந்த கிரௌடு மொத்தத்தையும் பாருங்க, ஒவ்வொருவருமே நேராக விஜயனுடைய முகத்தோடு வந்து கனெக்ட் ஆயிருந்தாங்க ஒழிய பக்கத்துல இருக்கிற மனுஷனோட அவனுக்கு எந்த உறவும் கிடையாது. அவங்களுக்குள்ள காம்ரேடியரோ அல்லது ஃப்ரெட்டர்னிட்டியோ எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது, அவங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது. நீங்க இப்படி எங்கேயாவது பாத்துறீங்களா? எப்படி வந்து நீங்க ஒரு கோயிலுக்கு போறவன் தனித்தனியா வந்து அவனுக்கான கோரிக்கையை வந்து யாரும் போய் அப்படியே இந்த நாடு நல்லா இருக்கணும் அப்படின்லாம் யாரும் கோயிலுக்கு போக போறதில்ல. போறவன் தனக்குண்டான பிரச்சனைகளுக்கு எப்படி வந்து போய் வேண்டிக்குவாங்களோ, அல்லது ஒரு தேர்வு எழுதக்கூடியவர், அல்லது ஒரு போட்டியில் இருக்கக்கூடியவர், அல்லது ஒரு லாட்டரி சீட்டு வாங்குறவன், என்ன இதெல்லாம் கூட நம்ம கோயில் குளம்லாம் சொல்றதெல்லாம் கூட கொஞ்சம் மிக, ஒரு லாட்டரி சீட்டு வாங்குறவன் தனக்கு மட்டும் நம்பர் இது பரிசடிக்கணும்னு நினைக்கிறான்ல, அந்த மாதிரியான ஒரு சுயநலத்தன்மையோடு நேருக்கு நேராக வந்து அவரோட கனெக்டா இருக்கிறானுடைய பக்கத்துல இருக்கிற மனுஷனை வந்து அவன் வந்து தனக்கு முன்னாடி வந்து நின்றுடக்கூடாதுன்னோ, தன்னை தள்ளி விட்டுறக்கூடாதுன்னோ, தன்னை விடவும் முன்னாடி போய் விஜய் பாத்திரக்கூடாதுன்னு தான் இவனுக்கும் உறவு இருந்துச்சே ஒழிய, அவனுக்கும் இவனுக்கும் ஒரு இயக்கத்துல இருக்கிறோங்கிற எந்த ஒரு நட்புணர்வும் தோழமையும் பரிவுணர்ச்சியுமே இல்லை. அப்படி இருந்திருந்தா விஜயே வந்து அந்த இடத்த விட்டுட்டு ஓடி இருந்தா கூட
அந்த இறந்து போன 41 பேருக்கு தமிழ்நாடு முழுவதும் தாவேகா தொண்டர்கள் இந்நேரம் அஞ்சலி கூட்டம் நடத்திருப்பான். அந்த குடும்பம் 41 குடும்பத்திற்கு அவன் என்ன விஜய் வந்து கொடுக்கறது 20 லட்சம், நம்ம கட்சி தொண்டர் இறந்து போயிருக்கிறான், நம்ம கொடுப்போம்னு சொல்லி இன்னைக்கு களத்துல இறங்கி பண்ணிருக்கணும் இல்லையா? ஒரு நட்புணர்வு, ஒரு தோழமை, ஒரு பரிவுணர்ச்சி எதுவுமே அவங்களுக்குள்ள அவங்களை இணைக்கக்கூடிய பந்தம் எதுவுமே கிடையாது. தனித்தனியானவர்களாக வந்து தனித்தனியாக போனாங்க. அவங்க கூட வந்தவங்கள ஒரு 41 பேர் இறந்ததற்கு அவர்களுக்கு துக்கமே இல்லாமல் போனதுக்கு இதுதான் காரணம். நிறைவா இது நிறைவு செய்யக்கூடிய விவாதம் அல்ல, நீண்டு பேச வேண்டிய விவாதம் தான். ஆனா நேரம் கருதி நிறைவா ஒரே ஒரு கேள்வி மட்டும். நீங்களே சொன்னது போல எல்லா கட்சியிலையும் தொண்டர் படைன்னு ஒண்ணு இருக்கு, சுய ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்கு. காவல்துறை அனுமதியை மீறி கூட பல கண்டன ஆர்ப்பாட்டங்கள் பல பேரணிகள் நடந்திருக்கு. ஆனா அது வந்து ஒரு படை வரிசை போல அப்படி கட்டுப்பாடா அந்த கூட்டங்கள் நடந்திருக்குது. எந்த விதமான சிக்கலும் நடக்கல. பாஜக கூட்டங்களுக்கு பிறகு இவ்வளவு பெரிய அங்க திருட்டு சம்பவங்கள் நடந்தது, இங்க உயிரிழப்பு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இப்ப இதுல எது தமிழ்நாடு? இப்ப தமிழ்நாடு அப்படின்னா ஒரு பொது மனசாட்சி, ஒரு பொது மனநிலை. இங்க ஒரு உள்ளுக்குள்ள அவன் வேற ஒண்ணா இருந்தாலும் பொதுவெளிக்கு வந்துட்டான் அப்படின்னா அவன் ஒரு சமத்துவத்தை வெளிப்படுத்துவான், சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துவான், அவன் செக்குலரா தான் பேசுவான் அப்படின்ற ஒரு பார்வை இருந்ததுல இதுதான் தமிழ்நாடா, அல்லது இப்ப உருவாகி இருக்கக்கூடிய இந்த கும்பல் தான் இனி வரும் புது தமிழ்நாடு? இல்ல அப்படி நம்ம ஒரு இதுக்குள்ள போயிட வேண்டாம், கவலைக்குள்ள போயிட வேண்டியதுல. எப்பவுமே ஒரு சமூகத்தினுடைய பின்தங்கிய மனநிலையை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய சக்தி ஒண்ணு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். இது அகில இந்திய அளவுல நீங்க பாத்தீங்கன்னா இது பிஜேபி, ஆர்எஸ்எஸ். அவங்க வந்து ஒரு பெண்ணடிமைத்தனத்தை விரும்புகிற, மூட நம்பிக்கையில் வந்து தோய்ந்திருக்கக்கூடிய, எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்க மறுக்கிற, அப்படி ஒரு இருக்கும். சாதி படிநிலையை இது வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிற, சொத்துடைமையில இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள்லாம் நியாயம்னு சொல்லக்கூடிய, எல்லா விதமான பாகுபாடுகளையும் இயல்பானதாக கருதி கொண்டிருக்கக்கூடிய, அப்படி இருந்தாதான் சமூகம் நல்ல சமூகம் என்று நினைக்கக்கூடிய ஒரு பழமைவாதத்தின் அல்லது ஒரு சமூகத்தினுடைய பின்தங்கிய மனநிலையினுடைய பிரதிநிதிகளாக இருப்பாங்க. அதே மாதிரியாக வந்து தமிழ் சமூகத்திலையும் ஒரு பின்தங்கிய மனநிலையினுடைய பிரதிநிதியாக, ஒரு வெறும் ரசிக மனோபாவமாக, ஒரு சுயமரியாதையை கூட எதிர்பார்க்காமல், ஒரு தனி மனிதன் தன்னுடைய சுயமரியாதையை கூட எதிர்பார்க்காமல் ஒருவரிடம் வந்து ஒரு தரிசிப்பதை போல ஒரு தனி மனிதனை வந்து பார்ப்பதுங்கிறது இது எங்கிருந்து வருதுன்னு சொல்லி சொன்னா, அதிமனிதன் என்கிற ஒரு கோட்பாடு எப்பவுமே இருக்குது, மாமனிதன் என்கிற கோட்பாடு எப்பவுமே இருக்குது. அது வந்து ஹிட்லர் அதை தான் சொல்லி பார்த்தான், வந்து முசோலினி அதை தான் சொல்லி பார்த்தான். ஏன் நம்ம மோடி கூட அதுக்குதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் அவர் தான் மனித பிறவி இல்லைன்னு வந்து சொன்னாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு மாமனிதரை பற்றிய கனவு அல்லது அதுக்கான ஒரு ஏக்கம் வந்து எப்பவுமே இருக்குது. அந்த ஏக்கம் வந்து திரை வழியாக இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக தன்னை இத்தனை லட்சம் பேர் பாக்குறாங்க, இத்தனை கோடி பேர் பாக்குறாங்க, இவ்வளவு பணத்தை வந்து ரசிகர்கள் முறையில கொட்டி கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒண்ணு இருக்க போய்தான் நம்மளை வந்து இவ்வளவு பேர் நேசிக்கிறாங்க அப்படின்னு அவர் தன்னை ஒரு மாமனிதனாக நினைத்துக் கொள்ளுகிறார். அப்படி நினைச்சுக்கிட்ட இருக்கிறவரை கரெக்டா அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய அதே மாதிரியான சமூகத்தில் இருக்கும் ஒரு அடுக்கினர் எப்போதுமே இருப்பார்கள். ஆனால் அவங்க வந்து பகிரங்கமாக ஷாலினி மாதிரி எல்லாரும் பேச மாட்டாங்க. ஆனா இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்கும். ஐயோ பாவம் இந்த பையன், இன்னொன்னு நான் சொல்லட்டுமா, வந்து நீங்க விஜயினுடைய ரசிகர்களாக இருக்கக்கூடிய பல பேருக்கு இந்த 41 பேர் செத்தது வந்து ஒரு பெரிய விஷயமா இல்லாததுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, நீங்க விஜயை வந்து அவங்க படத்து வழியாவே பார்த்திருக்கிறாங்க. விஜய் படத்துல கொல்றவங்க எல்லாம் யாரு? படத்தில் கொல்லப்படுகிற விஜயால் கொல்லப்படுகிற எல்லாருமே நீங்க வந்து தேவைப்படாதவர்கள் அல்லது வந்து சமூக விரோதிகள், வில்லன்கள். அப்ப விஜய்னால இன்னைக்கு வந்து 41 பேர் இன்னைக்கு செத்து போயிட்டாங்கன்னா நம்ம தலைவர் சரியான காரணத்துக்கு தான் சாகடிச்சிருப்பான் அப்படின்னு நம்புறவங்க எல்லாம் கூட இருப்பான் இதுல. ஏன்னா அவனுக்கு இந்த பிரச்சனை, இந்த சம்பவத்துல விஜய் தான் வில்லன்றதே அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவன் கதாநாயகன் விஜய் தான் பார்த்திருக்கிறான். அப்ப கதாநாயகன் விஜய் வந்து யாரை கொள்வார்னா வில்லனுடைய ஆட்களை கொள்வார், வில்லனை கொள்வார். ஆகவே இறந்தவர்களை வில்லனா கூட கற்பனை பண்ணி செத்தது சரிதான் நினைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர்கள் தமிழ்நாட்டினுடைய சமகாலத்தின் குழந்தைகள் என்று அவங்க இந்த காலத்துல பிறந்தாங்கன்றதுக்காக அவங்கள வந்து தமிழ்நாட்டினுடைய சமகால முகமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்ம வீட்டு பிள்ளைங்க தான், அவங்க வேற யாரும் இல்லை, நம்ம வீட்டு பிள்ளைங்க தான். நமக்கு கூடுதலான பொறுப்பு இருக்கு.
நம்ம அவங்கள கிண்டல் கேலி பண்ணி எல்லாம் விளங்க மாட்ட, உருப்படி ஆக மாட்ட, உனக்கு அறிவு கிடையாது அப்படிலாம் சொல்றதுல வந்து அர்த்தம் கிடையாது. நம்ம கிட்ட அறிவு இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன், நம்ம அதை ஏன் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு 12, 13 வயசு பையனுக்கு ஏன் சொல்லல? விஜய் வந்து நீ ஒரு திரை நடிகரா நீ ரசிச்சுக்கப்பா, ஆனா வந்து அரசியல்ன்றது வேற என்று இது ஒரு ரசிகனாக இருப்பது வந்து வேறு, ஒரு 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 அபிமான நட்சத்திரத்தை பார்ப்பது வேறு, ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய தலைவனை பார்ப்பதற்கு வேறு தகுதிகள் வேண்டும், வேறு வகையான ஆளுமை பண்புகள் வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு நமக்கு என்ன தடுத்துச்சு? நீங்கள் நானும் பொழுதும் பேசிட்டே இருக்கிறோம், நம்ம வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், எல்லாரும் என்னென்னமோ வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம வீட்டுக்குள்ள அதை பேசவே இல்லையே. சில நண்பர்கள் சொல்றாங்க, என் பையனே விஜய் ரசிகனா இருக்கிறான்னா, ஏன் உன் பையனுக்கு என்ன, நீ படம் நடிச்சு உன் ரசிகனாவா இருப்பான்? விஜய் தான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அந்த படம் தான் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு உங்க பிள்ளையோ என் பிள்ளையோ ரசிகரா இருக்கிறது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். இன்னும் சொல்ல போனா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு படத்தை பாக்குறதுக்கு பழகிட்டாங்கன்னா விஜய் படத்தை பார்க்க கூட மாட்டாங்க. நம்ம அப்படி ஏதாவது படங்களை பாக்குறதுக்கான ஒரு பயிற்சியை கொடுத்துருக்கிறோமான்னா அதுவும் கேள்விக்குறியாகுது. இதெல்லாம் இருக்கிறதுக்கு இடையில நமக்கு வேலை கூடுதலாக இருக்கு. நம்ம இன்னும் வந்து இன்னும் லகுவான மொழியில, இன்னும் ஒரு குழந்தைகிட்ட பேசுற மொழியில, குழந்தைகள் நம்மளோட திருப்பி உரையாடக்கூடிய தொனியில நம்ம வந்து பேசுறதுக்கு நமக்கு கூடுதலான வேலைகள் இருக்குது. நம்ம மலைச்சு போகாம, திகைச்சு போகாம, பயந்து போகாம, உன்னை விட கூடுதலா அந்த விஜய் சொல்றதெல்லாம் விடுங்க, நம்ம இன்னும் வலுவாக வருவோம்னு. இன்னும் வலுவா வந்தா 41 பேருக்கு பதிலா 4100 பேர் சாவாங்கன்னு அர்த்தம். நம்ம சொல்ல வேண்டியிருக்குது, இந்த தமிழ்நாட்டுல விஜய் வந்து இனிமேல என் சமூகத்தை சேர்ந்த ஒருவருடைய உயிரிழப்புக்கும் ஒருவருடைய சுயமரியாதைக்கும் விரோதமாக அவர் நடந்துடவே கூடாதுங்கிறத நாம உறுதிப்படுத்தணும். என் சமூகத்தினுடைய இந்த தமிழ் சமூகத்தினுடைய குழந்தைகளை என்னமோ வந்து இவர் பெரிய கடவுள் நிலையில் இருந்து கொண்டு இவரை தரிசிப்பதற்கு என் வீட்டு பிள்ளைகள் போகணுங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு முகத்தை கூட மாட்டாம லைட்டை ஆஃப் பண்ணி அணைச்சிட்டு விளையாட்டு காட்டிக்கிட்டு இப்ப என் புள்ள போய் சாகுமான்ற கோபத்தை வந்து தமிழ் சமூகத்திடம் அற உணர்வின் வழி நாம வந்து பேசுவதற்கு நாம இன்னும் கீழே இறங்கி போகணும். இன்னும் நமக்கு இருக்கக்கூடிய மனத்தடைகளை எல்லாம் விட்டு சமூகத்துக்கு ஏதோ செய்து முடித்து விட்டோம் என்கிற வந்து மன பிரமையிலிருந்து விடுபட்டு சமூகம் இந்த இடத்தில் நம் சமூகத்தின் ஒரு பகுதி இந்த இடத்தில் இருக்கிறது, இதையும் சேர்த்து கொண்டு வந்தால்தான் தமிழ் சமூகம் முழுமையடையும் என்கிற கடப்பாட்டு உணர்வோடு நாம வந்து அவங்கள அணுகணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. இது ஒண்ணு நான் முடிக்கும் போது ஆனா ஒண்ணு என்ன சொல்றேன்னா, விஜயை வந்து உடனடியா மக்கள் கைவிட்டுருவாங்க, 40 பேரை கொன்னதுக்காக வந்து அப்படிலாம் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் அவருடைய ரசிகர்களாக இருப்பார்கள். இப்படி வளர்ந்து வர வேண்டிய ஆள் இப்படி போய் இக்கட்ல மாட்டிக்கிட்டேன்னு வந்து கவலைப்படுவாங்க. இதெல்லாம் இருக்கும், அவர் மேல அனுதாபம் என்பது இருக்கும். ஆனால் இந்த அனுதாபம் எப்போது வந்து அவங்க கிட்ட இருந்து போகும் அப்படின்னு சொன்னா, இந்த 41 கொலைகளையும் கொலைன்னு நான் சொல்றேன், இது வந்து இந்த கொலைகளையும் செய்தவர் அவர்தான் என்பது சட்டத்தின் முன்னால் நிரூபிக்கப்படும் போது, சான்று பூர்வமாக நிரூபிக்கப்படும் போதுதான் மக்கள் அவரை குற்றவாளியாக பார்க்கக்கூடிய இடத்திற்கு, கதாநாயகத்தன்மையிலிருந்து அவர் உண்மையில் வில்லனாகத்தான், மக்களுடைய திரையில் மட்டும்தான் அவர் கதாநாயகன், நிஜத்தில் வில்லன் என்கிற விஷயத்தை மக்கள் உணரக்கூடும். அதை நோக்கி நம்முடைய வேலைகளை வந்து செய்யலாம். பிஜேபி வந்து பொறுத்த வரைக்கும் விஜயை வந்து தூக்கி பிடிக்கிறதுங்கிறது வந்து இங்க நடக்கும். அவங்களுக்கு ஒருவேளை அவங்க கேட்டுக்குள்ள அவர் போயிட்டாருன்னுதான் வந்து எல்லாரும் சொல்றாங்க. நான் அப்படி நம்பல. அவரை ஒரு சைலண்டா வச்சுக்கிட்டு அந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக அல்லது அதை கைப்பற்றி அதன் வழியாக தங்களுடைய நிகழ்ச்சிகளை செய்யக்கூடியவர்களாக அவர் பின்னால் திரண்டிருக்கக்கூடிய வந்து அந்த தொண்டர் படையை அல்லது ரசிகர் படையை தன்மையப்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள். ஏன்னா அவங்க இதுவரைக்கும் நடத்தின எந்த கூட்டத்திலையும் ஒரு சேர் கூட உடைஞ்சது கிடையாது. அவ்வளவு பாதுகாப்பா வந்து சேருக்கு எந்த விதமான பங்கம் வராம போட்ட சேரு போட்ட மேனிக்கு அப்படியே இருந்து திருப்பி வாடகை கொடுத்து போற அளவுக்கு அவங்க இருக்கிற ஒரு சூழல்ல இது ஒரு பெரிய இது ஆர்ப்பாட்டமா ஆரவாரமா வந்திருக்கக்கூடிய ஒரு செட் அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா ரொம்ப சந்தோஷமா இவரை அரவணைச்சுக்குவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அவர் கொள்கை எதிரிகள்னு பேசினதெல்லாம் அவங்க வந்து பொருட்படுத்த மாட்டாங்க. நயினார் நாகேந்திரனுடைய பேச்சுல வந்து அதுக்கான சிக்னல்ஸ் எல்லாம் தெரியுது. அனுராக் தாக்கூருடைய பேச்சுல அதெல்லாம் வந்து தெரியுது. அதனால அவங்க அவரோட ஒரு உறவுக்கு வந்து முயற்சிக்கலாம். அது ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் விஜய் பாஜகவினுடைய பிரச்சனைகள், நம்ம அதுக்குள்ள போக தேவையில்லை. அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நம்முடைய சமூகத்து பிள்ளைகள், நம்முடைய குழந்தைகள், அவங்கள பாதுகாக்கிற பொறுப்பு நமக்கு இருக்குதுங்கிறது தான் எனக்கு முக்கியமா சொல்லணும். இன்னும் பல விஷயங்கள் விவாதிக்க வேண்டியது இருக்கிறது. மாணவர் சங்க தேர்தல்கள்,
மாணவர் அமைப்புகள், மாணவர்கள் மத்தியில் கலை உணர்வை ஊக்குவித்தல் என்று பல விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. இன்னொரு நிகழ்வுல அதை பேசலாம் தோழர். நீங்க பேசிட்டு கடைசியா அந்த கேள்விக்கான பதிலை சொல்லும் போது தாமுயகாசா மாநில மாநாடு நடத்தப்படவிருக்கு. அதனுடைய முழக்கம் டக்குனு ஞாபகம் வந்தது. வெறுப்பின் கொற்றம் வீழ்க, அன்பின் அறம் என எழுக அப்படின்னு. தோழர்களோடு அந்த அன்பின் அறம் என எழுக அப்படின்றது நம்ம எதையோ மனசுல வச்சு அதை யோசிச்சது. ஆனா யாருக்கோ பொருந்தியும் போகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த விவாதத்தில் கலந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி தோழர். நன்றி.